أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال عليه الصلاة والسلام إن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அவன் புறத்திலிருந்து சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த தர்பியா நிகழ்ச்சியில் ஒரு அழைப்பாளரின் அணிகலன்கள் என்ற ஒரு தலைப்பில் என்னை உரையாற்றுமாறு பணித்திருக்கின்றீர்கள். இந்த தலைப்பை முதல்ல நாங்கள் விளங்கி கொள்ளணும். அழைப்பாளரின் அணிகலன் என்று சொன்னால் தஅவா பிரச்சாரத்தில் ஈடுபடுறது நம்ம எல்லாருக்கும் உரிய ஒரு கடமை. இந்த தஅவா பிரச்சாரகர்களை அழைப்பாளர்னு சொல்கிறோம். இஸ்லாத்தை பற்றி அடுத்தவங்களுக்கு எத்தி வைக்கிற அழைப்பாளர். அல்லாஹ் சொல்கிறான் அல் மூமினூன வல் மூமினாத் பஅதுஹும் அவுலியா லிபஅத். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அவர்கள் சிலருக்கு சிலர் பொறுப்புதாரிகள் என்று சொல்லுவாங்க. இந்த பெண்கள் ஒன்றும் விதிவிலக்காக கழித்து வைக்கல இஸ்லாம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூமின்களாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சிலருக்கு சிலர் பொறுப்புதாரிகள். என்ன அந்த பொறுப்பு? பொறுப்புன்னா என்ன? நீங்கள் உழைச்சி போடணும், அவங்க சாப்பிடணும். அதா யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் என்று அல்லாஹ் சொல்கிறோம். நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். உங்க பொறுப்பு இதுதான். பொதுவாக சொல்ல போனால் தஅவா செய்யணும். இதை இந்த பொறுப்புங்கிறத அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ பாருங்க, இந்த தஅவா செய்கிறது நம்ம எல்லாருமே தான் இருக்கிறோம். இதுல படித்தவங்க, மௌலைமார், அறிஞ்சவங்க, அறிவாளிகள், ஆண்கள், வயது வந்தவங்க, பெரியவங்க, எந்த பாகுபாடுமே வைக்கல இஸ்லாம். மூமினா இருக்கிறீங்களா தான் கண்டிஷன். மூமினா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நல்லதை ஏவணும், தீயதை தடுக்கணும், ரெண்டையுமே செஞ்சாகணும். அப்ப நம்ம எல்லாருமே ஒவ்வொரு சுமைகளோட இருக்கக்கூடிய அழைப்பாளர்கள். இதுல பாருங்க, நம்முடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் நம்முடைய அந்த அதிகாரத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்முடைய பொறுப்புகள் கூடும் குறையும். ஆனா எல்லாரும் அழைப்பாளர்களாக இருக்கிறோம். ஒரு படித்த ஒரு ஆலிம், அறிஞர் ஒரு மௌலவியா இருந்தா அவருக்கு பொறுப்பு கூட இருக்குது. சொல்லி ஆக வேண்டிய ஒரு எல்லா அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி ஆக வேண்டிய ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பாமர மகன் இருந்தா அந்த கேள்வி கேட்காம விடப்படுமா? இல்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா குல்லுக்கும் ராயின், விதிவிலக்கு வைக்கல, நீங்க எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. குல்லுக்கும் மசூலின் அன் ரஅய்யத்திஹி, உங்க எல்லாருக்கிட்டுமே அந்த பொறுப்பை பத்தி நாளைக்கு விசாரிக்கப்படும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க
ஒரு வேலைக்காரிக்கிட்ட எஜமானுடைய சொத்துக்களை பற்றியே விசாரணை நடக்கும். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. ஆனா அந்த பொறுப்பு என்ன செய்யுதுன்னு சொன்னா அவங்களுக்கு தெரிந்த அளவுக்கு விரிவடைஞ்சிட்டு போகுது. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? பல்லிகு அன்னி வலவ் ஆயான்னுட்டாங்க. என்னை தொட்டும் ஒரு ஆயத்து தான் உங்களுக்கு தெரியுமா இருந்தாலும் எத்தி வச்சிடணும். நீங்க அந்த விஷயத்துல அழைப்பாளர் ஆயிட்டீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், ஒன்றுதான் தெரியும், அது என்ன தொட்டும் தெரிஞ்சுக்கணும். அதையும் நாங்க தெளிவா புரிஞ்சிடணும். ரசூலுல்லாஹ்வை தொட்டும் சும்மா கேட்டது கண்டது கார்க்கும் சாரு ஒரு ஊர்ல நடந்துச்சு, ஒரு பெரியார் வந்தாரு, ஒரு நாய் வழிகாட்டி, இதெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வை தொட்டும் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிட்டேன்னு சொன்னா அதை எத்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க அழைப்பாளி, இதான் விஷயம். இப்ப இந்த அழைப்பாளிக்கு இருக்க வேண்டிய அணிகலன் என்ன, எந்த விஷயத்தை நாங்க அழைக்கணும், எப்படி அழைக்கணும், இதுல பார்த்தோம்னு சொன்னா முதல்ல அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எதை நாங்க அழைக்கிறது, எதை நாங்க அடுத்தவங்கள்ட்ட அழைக்கிறது, அது பின்னால எப்படி அப்படிங்கிறத நாங்க தெளிவாக பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரத்தின். நபியே நீங்க சொல்லுங்க, ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய பாதை, இதுதான் என்னுடைய பாதை, அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரத்தின், நான் அந்த பாதையில அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறேன், அலா பஸீரத்தின், தெளிவாக நான் அழைக்கிறேன், தெளிவு அறிவோட நான் அழைக்கிறேன், அறிவோட தெளிவோட நான் மக்கள் பக்கம் அழைக்கிறேன். ஆனா ஒமன் இத்தபஅனி, நான் மட்டும் இல்ல, என்னை யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவங்களும் இதைத்தான் செய்றாங்கன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பின்பற்ற நம்ம சஹாபாக்கள்ட்ட இருந்து நம்ம வரைக்கும் யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் பின்பற்றாங்களோ அவங்களும் ரசூலுல்லாவும் தெளிவின் மீது மக்களின் பக்கம் அழைக்கிறாங்க. அப்ப முதல்ல நமக்கு இருக்க வேண்டியது தெளிவு, அறிவு இருக்கணும். தஅவா செய்யற நமக்கு முதல்ல இருக்க வேண்டியது ஹக்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம சும்மா தெரியாத ஒரு விஷயத்தை ஒரு புத்தகத்துல படிச்சோம்ங்கிறதுக்காக, ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக அதெல்லாம் பிரச்சாரம் பண்ண, இந்த மக்களுக்கு ஏற்பட்ட கேடை இதுதான். இந்த சமூகத்தில் ஏற்பட்ட கேடு என்ன தெரியுமா? சுவையா இருக்குது, சுவாரஸ்யமா இருக்குது. ஒருத்தன் சொன்னா, ஒரு புத்தகத்துல கிடந்துச்சு, ஒரு பயான்ல கேட்டோம், இத போய் பிரச்சாரம் பண்றான். கார்குன் சாரியம்பாங்க, நடந்த சம்பவம்பாங்க, ஒரு ஊர்ல நடந்துச்சம்பாங்க, ஒரு பெரியார் சொன்னாங்கன்னாங்க, சொல்லப்படுகிறது எம்பாங்க, ஒரு ஹதீஸ்ல வருகுது எம்பாங்க. என்னத்தை சொல்லி போறாங்க? இஸ்லாத்துக்கு வெளியில இருக்கிறதையும் சொல்லிக்கிட்டு போயிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஷரியத்து தரிக்கத்து ஹக்கீக்கத்து மாரிபத்து பிரச்சாரம் பண்றாங்க இல்லையா? இஸ்லாத்துக்குள்ள இருந்துச்சு. அது இந்துக்களிடத்துல இருக்குது சரியை ஹிரிகை யோகம் ஞானம், ஷரியத்து தரிக்கத்து ஹக்கீக்கத்து மாரிபத்து, அப்படியே மொழிபெயர்த்தா அந்த அந்த நாலு கொள்கை அப்படியே இருக்குது இந்துக்களிடத்துல. ஷரியன்னா ஷரியத்து தான், வெளிரங்கம். கிரிகை என்றால் ஹக்கீக்கத்து, ஹிக்மத்து, ஹக்கீக்கத்து, தரிக்கத்து, ஞானம், மாரிபத்து. அப்ப ஷரியை கிரிகை யோகம் ஞானம் அதே நம்மளுடைய அர்த்தம் தான். அப்படியே வந்ததுனால பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப நமக்கு பேச நமக்கு எது ஹக்கு, எது தெளிவு? சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், வ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபையின் ஃபதபையனு. ஒருத்தர் உங்கள்ட்ட ஒரு செய்தியை கொண்டாந்துட்டாங்கன்னா தீர விசாரிங்க. இல்லாட்டி போனா நீங்க ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்து நாதிமீன், நீ செஞ்ச காரியத்தை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட வேண்டிய ஒரு நேரம் வரும் உங்களுக்கு. தீர விசாரிச்சு கொள்ளுங்க. அப்ப தீர விசாரிச்சு தெளிவு, இதுதான் ஹக்கு, இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கதான், இது ஹதீஸ்ல இருக்குதான், இதுதான் ஹக்கு அப்படிங்கிற தெளிவான அறிவு நம்ம கிட்ட இருக்கணும். இதான் ஒரு அழைப்பாளனுடைய முதல் அணிகலன். இதான் முதல்ல நமக்கு இருக்க வேண்டியது. ஹக்க தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சது வரைக்கும் எட்டு வச்சு ஆகணும். இன்னும் படிக்க வேண்டியது, இன்னும் 2 வருஷம் பாக்கி இருக்குது, அது வரைக்கும் அவன் பேச மாட்டான் மார்க்கத்தை. அப்படி கிடையாது. இன்னைக்கு படிச்ச ஒண்ணு நம்ம தொழணும்ங்கிறது தெரியுமா இல்லையா? தொழுதே ஆகணும் அப்படிங்கிறது தெரியுமா இல்லையா? தொழுங்களை நீங்க ஏன் தொழாம இருக்கீங்கன்னு பிரச்சாரம் பண்ண தானே வேணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவன்ட்ட தொழுதே ஆகணும்ங்கிறது தெரியுமா இல்லையா? அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா நம்ம கிட்ட? அப்ப எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு எட்டி வச்சு ஆகணும். அதுல பெரியவர், கல்யாணம் முடிச்சவர், ஒரு முதலாளி தான் பேசணும், ஒரு மௌலவி பேசணும், இப்படி ஒரு மாஸ்டர் கிடையாது. இங்க என்ன ஒரு பதவியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சது எட்டி வச்சு ஆகணும். யாருக்கு? எவனுக்கிட்ட எட்டி வைக்க வேண்டிய தேவைக்கு அவன்கிட்ட எட்டி வச்சு ஆகும். அடுத்தவங்களுக்கு மூமினான ஆணும் பெண்ணும் ஒரு சிலருக்கு சிலர் பொறுப்புதாரிகள் எத்தி வச்சு ஆகும். அப்ப முதல்ல நமக்கு இருக்க வேண்டியது அந்த தெளிவு, அறிவு நமக்கிட்ட இருக்க வேண்டும்.
அடுத்தது பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மவ்இலத்தில் ஹஸனா. அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் மக்களை ஹிக்மத்தா அலையுங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ஹிக்மத்தை கூப்பிடுங்க. ஹிக்மத் என்றால் என்ன? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்க? ஹிக்மத் என்றா நம்ம என்ன நினைச்சிக்கோம்னு சொன்னா, பிரச்சனை வருமாக இருந்தா விட்டு கொடுத்து போறது ஹிக்மத் என்று நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தான் சிலர் அதை கருத்து சொல்லிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான். மொத்த குர்ஆன்ல 21 இடத்துல ஹிக்மத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதுல எல்லாம் எங்க என்ன அர்த்தத்துல பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டா, விவேகம் அப்படிங்கிற அர்த்தத்துல, அறிவு விவேகம் என்கிற அந்த அர்த்தத்துல தான் பயன்படுத்தப்படுது. என்ன இந்த விவேகம்? சரியான சந்தர்ப்பத்துக்கு சரியான பேச்சை பேசுறது தான் அந்த விவேகம்ங்கிறது. இந்த சந்தர்ப்பத்துக்கு தெளிவான பேச்சை பேசணும், அதுக்காக மறைஞ்சுக்கிட்டு போறது கிடையாது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, பில் ஹிக்மத்தி வல் மவ்இலா அப்படின்னு சொல்லலாம். மவ்இலா என்ன? அழகான உரைநடை. மவ்இலா என்ன? அழகான ஒரு உபதேசம், அழகான பேச்சா இருக்கணும். விவேகம் நம்ம கிட்ட இருக்கணும், அழகான ஒரு பேச்சு நடை இது நம்ம கிட்ட இருக்கணும். அதான் எப்படி தாவா செய்யுதுங்கிறது இது சொல்லி தருது. என்ன அந்த அழகான பேச்சு நடை அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா, ஒரே விஷயத்தை நாங்க ஒருத்தர் ஏற்றுக்கொள்ற மாதிரியும் பேசலாம், எடுத்தறிகிற மாதிரியும் பேசலாம். ஒரே விஷயத்தை ஈர்க்கிற மாதிரியும் பேசலாம், தகர்க்கிற மாதிரியும் பேசலாம். ஒரே விஷயத்தை அதை ஈர்த்து எடுக்கிற மாதிரி பேசினா அதான் மவ்இலா, அதான் ஹிக்மத். உதாரணத்துக்கு பாருங்க, நம்முடைய பள்ளிக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார் வசூலுக்கு. ஜும்மா அப்புறம் எனக்கு கொஞ்சம் காணிக்க போட சொல்லி அறிவிச்சுடுங்க அப்படிங்கிறார். 2 கால் ஊனம். இப்ப அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார்? நம்முடைய பள்ளிக்கு ஒரு முடவர் வந்திருக்கிறார், பார்த்து கொடுக்க அப்படின்டா விரட்டுறான். இவனு முடவன் தான், பின்ன என்ன கால் இல்லாட்டி முடவன் தானே, தமிழ் அதானே. ஆனா அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். என்ன நாம சொல்லுவோம்னு சொன்னா, அவரை மனசு குளிர மாதிரி நாங்க பேசுவோம். ஆனா கால் சுகம் இல்லைன்றத பேசிடுவோம். 2 கால் ஊனமான ஒரு சகோதரர் வந்திருக்கிறாரு, ஒரு கால் சுகம் இல்லாத ஒரு தோழர் வந்திருக்கிறாரு. அவருக்கு பார்த்து உங்களால 7 மானத்தை கொடுத்துருங்க அப்படின்னு ஒருத்தர் தராட்டியும் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் குளிஞ்சு போகுது. அவரை கால் இல்லாத சொன்னதுக்கு அவருக்கு மனசு இறங்குது. நல்ல பெருசான வாழ்த்துனங்களா, அழகன் வந்திருக்கிறான், ஒரு வீரம் வந்திருக்கிறான், இப்படி புகழ்ந்தாங்களா? புகழலையே. என்ன சொன்னாங்க? கால் 2 இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா மனசு குளிருது. ஏன்? அந்த வார்த்தை அப்படி. அதான் மவ்இலா. எவர் எந்த விஷயத்தை அப்படி பேசிடலாம். எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலும் நீங்க பேசுற மாதிரி பேசினா ஏற்றுக்கொள்ற மாதிரி ஏற்றுக்கொள்வான். எல்லாருக்குமே ஒரு உளவியல் பிரச்சனை ஒன்று இருக்குது. எவனா இருந்தாலும், சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரியவரா இருந்தாலும் சரி, அவருடைய குற்றத்தை முதல்ல சொல்லி அவருடைய தவற முதல்ல அப்படியே எடுத்து வச்சு அவருக்கு ஒரு உபதேசம் பண்ண வேண்டாம், பிடிக்காது. அதனால அவ கடைசி வரைக்கும் சரியா தான் நான் செஞ்சிருக்கேன்னு வாதாடும். பச்சையா அவருக்கு தெரியும் நம்ம தவறு செஞ்சிட்டோம், விட்டு கொடுக்க கூடாது, இந்த இடத்துல அவமானப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாதாடுவா. என்ன கண் இல்லையான்னு ஒரு பள்ளியில ஒருத்தர் உண்மை செய்தாரு. தெப்பில உண்மை செஞ்சுட்டு வர்றாரு, கால் பின்பக்கம் கரண்டை கால் கீழே தண்ணி படல. அது ஒருத்தர் பார்த்துட்டாரு, தண்ணி படல. வாரது எப்படி சொல்ல தெரியுமா? என்ன உள்ள எத்தனை வருஷமா சொல்லுது, காலை பாருங்க அப்படிங்க. உண்மையிலேயே காலை கவனிக்கல தான் சொல்ல, உண்மையை தான் சொல்றாரு. என்ன காலை பாருங்க, காலை பார்க்க தண்ணி படல. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அந்த கண்ணனை பொட்டை அவனுக்கு, நீ உண்ட வேலையை பாரு, எனக்கு தெரியும் உழுச்சு. அவனுக்கு தெரியுது தண்ணி படல. ஆனா அவ்வளவு பேர் மத்தியில சொன்னானே, அதுக்காக உதவி இல்லாமலே அவன் தொழிட்டு போறான். விட்டு கொடுக்க மாட்டான், அவன் மானத்தை, தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டான். இதே ஆளுக்கிட்ட இது செஞ்சிருக்கலாம். எப்படி? இதே ஆளுக்கிட்ட இந்த விஷயத்தை சுட்டி காட்டுற ஒரு முறையில சுட்டி காட்டி இருக்கலாம். எப்படி சுட்டி காட்டி இருக்கலாம்? தம்பி கவனிக்கல போல, காலில் கொஞ்சம் தண்ணி படல போல இருக்கிற. ஓ கவனிக்கல நாங்க. அப்ப அவரை ஒரு குற்றவாளியா சொல்லாம, அவர் கவனிக்கல, நீங்க கவனிக்கலையாக்கும், நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க, தண்ணி படல சொல்லாம, படல புள்ள இருக்கிற எனக்கு நான் தவற வழங்கிட்டோன்னு தெரியாதா பாருங்க.
இப்ப என்ன செய்வான்? அவனை பெருமையா தான் பேசணும். இப்ப வல்லமையா இவரு நல்லா தான் வந்து செய்வாரு, இன்றைக்கு மட்டும் இந்த தவறை விட்டிருக்கிறாருங்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு முன்னால் அவரை சொல்ற நேரத்துல பகிரங்கமா அவரை சுட்டி காட்டலாம். சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு ஜஸாக்கல்லாஹு கைரான்னு போய் கழுவுவாரா இல்லையா? அப்ப அந்த சொல்ல வேண்டிய முறையில சொல்றத வந்து ஹிக்மத்து மௌஇலாங்கிறோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த மௌஇலாவோட ஹிக்மத்தோட நீங்க மக்களை அழையுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இது நம்மகிட்ட இருக்கும், இது நம்மகிட்ட இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அடிப்படையில நடந்தாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹவுலிக. அல்லாஹ் என்ன நபியே, நீங்க மக்களிடத்துல ரொம்ப மெதுமையாக நடந்து கொண்டதுனாலதான் இவ்வளவு பேர் அவங்களோட சேர்ந்திருக்கிறாங்க. நீங்க மட்டும் கொஞ்சம் கடுகடுப்பா இருந்தீங்களாக இருந்திருந்தா எப்பவோ இவங்க ஓடி இருப்பாங்க என்கிறான். எந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? அம்புட்டு பேரும் எதிர்த்து கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டாங்களே. மக்காவுல சொந்தக்காரெல்லாம் விரட்டி ஊரை விட்டு விரட்டி அடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பேர் ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் நிராகரிச்சாங்களே. இந்த கொஞ்சம் பேரை ஏற்றுக்கிறது கூட அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க ரொம்ப மெதுமையா மக்கள்கிட்ட நடந்துக்கிட்டீங்க, அதனால இவ்வளவு பேர் உங்களை ஏற்றுக்கிட்டாங்க, இல்லாட்டி எப்பவோ விரட்டி இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த தன்மை, ரசூலுல்லாஹ் விட ஹிக்மத்தா? ஹிக்மத் சிலர் என்ன நினைச்சான்னு சொன்னா, சின்ன பிரச்சனை வந்துடும், அதெல்லாம் விட்டுருவோம் இப்படி என்று வந்தா அது ஹிக்மத் தான். மார்க்கத்தை சொல்றதுக்கு அவங்க கபர் இருக்கிற வள்ளியில போய் நிற்கும். கபர் இருக்கிற வள்ளியில போய் பயம் போகுமா இருக்கு அமிசாபுக்கு. கபர் இருக்கிற வள்ளி, அந்த கபரை பத்தி பேச்சே வராது. கபரை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னா கபர் கல்லால கட்டா ஒட்டேன்னாங்க. முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ரசூலுல்லாஹ் ஏவி விட்டாங்க ஒட்டக்க சொல்லி என்று. அந்த முஸ்லிம் விரிவுரையில இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கருத்து அப்படியே மேற்கோள் காட்டுறாங்க. ராயத்துல் ஐம்மா யஅமுருன பிஹதில் குபூர், நான் இமாம்களை கண்டேன் கபரை உடைக்க சொல்லி ஏவி கொண்டிருந்தாங்க ஷாஃபி இமாம் சொல்றாரு. அவரு கண்டவன் இமாம்களை கபரெல்லாம் உடைக்க சொன்னாங்களாம். அதை முஸ்லீமுடைய விரிவுரையில எழுதி காட்டுறாரு. இந்த முஸ்லீம் வாசிக்கிற பள்ளியில கூட கபர் இருக்கும். இந்த முஸ்லீம விரிவுரையோட அதை வருஷம் ஓடுவாங்க இல்லையா, அந்த பள்ளியில கபர் இருக்கும். சில ஊர்கள அங்க வாசிச்சிருப்பான். அவன் வாசிக்க போற எந்த மனையும் அந்த சப்ஜெக்டை தாழ் பரட்டி விட்டுவான். என்ன இது ஹிக்மத்தான்? அது இல்ல ஹிக்மத். ஃபர்ஸ்ட் அப்படிமா தூமரங்கிறான் அல்லாஹ். ஏகப்பட்டதை போட்டு ஓட நபியே, உங்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்க சொல்லுங்க, அதான் உங்களோட கடமை. அதை சொல்லி ஆகணும். அதை சொல்ற நேரத்தில் விபரீதமான விஷயம் வருமா சொல்லாம, எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியும்படி பேசலாமோ அப்படி பேசலாம், சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இந்த கபர்களை கட்டுவது கடும் ஷிர்க்கினை உடைத்து தள்ள வேண்டும், இதையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும். இப்படி பேசினா கோபம் வரும். ஒன்ன துடைச்சி துப்புரவு பண்ணி அனுப்பிவிட்டுவான். என்ன சொல்றது? கண்ணியத்துக்குரிய இமாம் அவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நம்மெல்லாம் பின்பற்ற இந்த மதுஹபுக்கு சொந்தக்காரர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், கண்ணியத்துக்குரிய இமாம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? இதோ இந்த கிதாபில் இருக்குது. அதை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மேற்கோள் காட்டுகின்றார்கள். அவர்களே சொன்னார்கள், கபர்களை அப்போது இருந்த இமாம்கள் உடைத்ததாக. அன்புக்குரிய தோழர்களே, நாங்கள்லாம் அந்த இமாம்களை விட பெரியவர்களா? அந்த இமாம்கள் செய்த வேலையை நாங்கள் ஏன் செய்ய முடியாது? சிந்தித்து பாருங்க. நம்மள குற்றம் இல்லாம, பள்ளிக்காரலையும் குற்றம் இல்லாம, மக்களையும் ஒரு குற்றம் இல்லாம நடக்கிற இமாம் சொன்னாங்க இருக்கிறத சொன்ன விஷயம் முடிஞ்சு போகுது. சொல்ற மாதிரி சொன்னா சரிய, ஏன் கொதி பிடிச்சி பேசணும்? ஏன் அடுத்தவன தகர்க்கிற மாதிரி பேசணும்? அதான் ரசூலுல்லாஹ் எப்படி பேசினாங்க, ரொம்ப அன்பா பேசினதால இவ்வளவு பேர் சேர்ந்திருக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அது ஒரு தாய்க்கு இருக்க வேண்டிய அணிகலம். அந்த பேச்சு இருக்கணும். அந்த பேச்சு இருந்ததாலதான் பாருங்க, நம்ம பள்ளிக்குள்ள இந்த தாருல் அஸர்ல
புரோட்டால போன ஒருத்தன் அந்த மூலையில ஒன்றுக்கு இருந்தா என்ன நடக்கும் இங்க? அப்படியே வந்து கிருக்கிறேன் அந்த மூலையில உட்கார்ந்து ஒன்றுக்கு இருந்தா ஒலிம்பி பெய்துவான் அவனு, அவ்வளவு பேரும் அடிச்சு போட்டுருவோமே அவனு. சஹாபாக்களோட ரசூலா இருக்கிறாங்க. ஒரு கிராமத்து புறத்து அரபி ரோட்டால வந்து அப்படியே பாக்குறான், நல்ல கூரையா மலைச்செல்லாம் அடைச்சிருக்குது, மஸ்ஜித் நபவி பள்ளி வாசல். அப்படியே வந்து உட்காராரு. உட்கார்ந்தோன்னு சஹாபாக்கள் அப்படியே இருங்கப்பா, நீங்க இருங்க, அவர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரசூல் அப்படியே அமர்த்திட்டாங்க. அவர் ஒன்று கொஞ்சம் போற வழியிலாவது பிடிச்சி வச்சு சாத்தினாங்களா? ரசூல்லா ஒரு விஷயத்தை அவர்கிட்ட கையாண்டாங்க. அவர் கூப்பிட்டு உட்கார நிப்பாட்டி வச்சுட்டு, நீ வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன அப்படின்னு கூப்பிட்டு வச்சுட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அவருடைய நண்பர்ல ஒருத்தரை கூப்பிட்டு, நீ வாங்கப்பா ஒரு வாளிக்குள்ள தண்ணி எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்தார். இந்த மனுஷன் சூ போன இடத்துல அதை கொட்டி விடுங்க. இந்த ஆள் ஒன்று குந்தி போட்டு வந்து நிற்கிறானால் வீட்டுக்காரன் கழுவுறான், பார்த்துக்கு நிற்கிறான். கழுவி விட்டது பின்னால அதட்டவும் இல்லை மிரட்டவும் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சா கால கையெல்லாம் வெட்டி போடுறான். அப்படியா கபனம் அப்படின்னு சொன்னாங்களா ரசூல்லா? என்ன சொன்னாங்க தெரியுமா? பாருங்க, எங்கட பள்ளி வாசல், எங்க மஸ்ஜித், நாங்க அல்லாஹ் தொழுகிற இடம், திக்ர் செய்யற இடம், குர்ஆன் ஓதுற இடம், மார்க்கத்தை பற்றி பேசுற இடம், இந்த மாதிரியான காரியங்களுக்கு எல்லாம் நாங்க இதை பயன்படுத்துறது இல்லை. போயிட்டு வாங்க. போனவன் குடும்பத்தோட அப்படியே இஸ்லாத்துக்கு வந்து, அவருடைய கோத்திரத்தோட அப்படியே இஸ்லாத்துக்கு வந்து, ஏன் மனுஷனை கண்டிருக்கணும். அந்த மாதிரி அந்த பேச்சு வன்மை, அந்த அந்த மக்கள் மத்தியில் அந்த பேசுற பேச்சு இருக்குது இல்லையா, அப்படி நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுறாங்க. ஒருத்தர் வாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, நான் இஸ்லாத்துக்கு வர போறேன், இஸ்லாத்துல நான் இணைஞ்சு எனக்கு ஒரு சலுகை தரணும். என்ன சலுகை? விபச்சாரம் பண்றதை மட்டும் எனக்கு விட்டுரும். எப்படி இருக்கு? இருந்ததெல்லாம் கொதிச்சுக்குவாங்களே, விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இஸ்லாத்துக்குள்ள இருக்கவா நீ? ரசூல்லா எப்படி கேட்டா தெரியுமா? அவருக்கு புரியுற மாதிரி ரசூல்லா கேட்டாங்க, உங்களுடைய தாயோடு யாராவது விபச்சாரம் பண்ணுவதை நீங்கள் விரும்புவீர்களா? சரி, உங்க மனைவியோடு யாராவது விபச்சாரம் பண்ணுவதை விரும்ப மாட்டேன். சரி, மகளோடு அதுவும் முடியாது, சகோதரியோடு அதுவும் முடியாது, அப்ப யாரோட நீங்க விபச்சாரம் பண்ண போறீங்க? எந்த பொம்பளை இருக்காலும் யாருக்காவது தாய், யாருக்காவது மகள், யாருக்காவது சகோதரி தானே. அவர் சொல்ற அதுக்கப்புறம் விபச்சாரத்தை போல பொறுப்பான விஷயம் ஒன்றுமே கிடையாது. அந்த படுற மாதிரி பேசினா பட்டு போகுது. இல்ல அப்படி எல்லாம் முடியாது, போ அப்படியே நான் போறேன்னு பேசிடுவான். அப்ப அந்த ரசூலுல்லா பேசின பேச்சுக்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறத பாருங்க. நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாதிபதியாக, ஒரு கலீஃபாவாக இருக்கிறாரு, ஆட்சியாளர். எந்த அளவுக்கு சொன்னா, ரோம் பாரசீகம் எல்லாம் இப்ப அமெரிக்கா இஸ்ரேல் மாதிரி வல்லரசு. அப்ப ரோம் பாரசீகம், இப்ப அமெரிக்கா மாதிரி, இப்ப ரஷ்யா மாதிரி, இப்ப யூதர்களுடைய ஆட்சி மாதிரி, இஸ்ரேல் மாதிரி. அவன் பயப்படுற ஆட்சி ரசூலுல்லாவுடைய ஆட்சியா போச்சு. அவ்வளவு பெரிய வல்லரசு பயப்படுற அளவுக்கு ரசூலுல்லாவுடைய ஆட்சி. அந்த ரசூலுல்லாவுடைய ஆட்சி எவ்வளவு ஜனநாயகம் இருந்துச்சு தெரியுமா? மக்கள் எவ்வளவு சுதந்திரமாக ஜனாதிபதியோடு வந்து அந்த ஆட்சி தலைவர்கிட்ட வந்து பேசலாம் தெரியுமா? ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடை அப்படியே பிடிச்சி, ஜக்காத்து நிதிக்காக வசூலிச்ச இந்த பைத்துல் மால் பொருள், கவர்மெண்ட் சொத்து, அதுல இருந்து எனக்கு ஒரு ஒட்டகத்தாங்க, ஆடை பிடிச்சி எனக்கு ஒட்டகத்தா அப்படின்னாங்க. செஞ்செல்லாம் தூள் செருகி ஆள்ல காணல, போனால் வரல, அவ்வளவுதான் நடக்கும். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கொடுத்துருங்க, ஒரு ஒட்டகத்தை கொடுத்துடுங்க அப்படின்னு. கொடுக்க ஒட்டகத்தை. இன்னொருத்தர் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு ஆள், ரசூலுல்லாஹ் கடன் கொடுக்க வேண்டிய ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே உமர் ரலியல்லாஹு தான் வாழை ஊறிட்டாங்க, கையா அப்படின்னு. ரசூலுல்லாஹ் இது எங்களுக்குரிய சமாச்சாரம், விட்டுடுங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து மேல் அதிகமாகவும் கொடுத்தாங்க. என்ன மேல் அதிகமாக சொன்னா, அவருடைய உரிமையை கேட்கிற நேரத்தில் அவங்கள நீங்க உறுதிங்க, நீங்களே மனசு வந்துருக்குமா அவருக்கு? அவருடைய உரிமையை தான், கடனை தான் கேட்டார் அவர், நான் தான் கொடுக்க மறந்துட்டு. அவருடைய உரிமையை கேட்கிற நேரத்தில் நீங்க அவரை அரட்டி போட்டீங்க, அப்ப அவர் மனசு தான் கூட கொடுத்தீங்க. அந்த அளவுக்கு அடுத்தவங்கிட்ட மென்மையாக நடக்கக்கூடியவங்களாக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. எதையும் மறைக்கல, மென்மையாத்தான் நடந்தாங்க, மெதுமையத்தான் நடந்தாங்க, எதையுமே மறைக்கல.
அதை நாங்க தெளிவா புரிஞ்சு ஒன்னையுமே மறைக்கல. எடுத்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, 3 விஷயங்களை யாராவது சொன்னா முழு பொய் இருந்தாங்க. என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை திரையில்லாம பார்த்தாங்கன்னா அவன் பொய்யன். வஹீல ஏதாவது மறைச்சிட்டாங்கன்னு சொன்னா அவன் பொய்யன். மறைமுகமான ஞானம் அவருக்கு இருக்குதுன்னு சொன்னா அவனும் பொய்யன். வஹீல எதையுமே மறைக்கல. அதுக்கு என்ன சான்று அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு வந்த வசனத்தை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டாங்க. யாருக்குமே தெரியாது. அவர் சொல்லாட்டி நமக்கு தெரியுமா? அபஸவத்தவல்லா. ஒரு கண் தெரியாத நபி தோழர் வந்த நேரத்தில் நீங்க முகம் கருகர்த்தீங்க, அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் கண்டிக்கிறானு. இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்க்கு தான் சொன்னாங்க. சொல்லிட்டு அக்கம் பக்கம் சஹாபாக்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு போனாங்களா? அவருக்கு தான் சொன்னாங்க. அவரு நினைச்சிருந்தா சரி நான் இனிமே இப்படி நடந்துக்க மாட்டான்னு பேசாம விட்டிக்கலாம். ஒளிய சொல்லியே ஆகணும் சொல்றாங்க. இப்படி அல்லாஹ் என்ன கண்டிச்சாப்பா? அபஸவத்தவல்லான்னு ஓதி காட்டுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் நம்ம குர்ஆன்ல வச்சுட்டோம். ரசூலுல்லாஹை கண்டித்து வந்ததை கூட அவர் சொல்லி இருக்கிறாருன்னா எதையுமே மறைக்கல, எதையுமே மறைக்க இயலாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எதையுமே மறைக்காம தெளிவாக மக்கள் மத்தியில எடுத்து வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்ப ஹிக்மத்ங்கிறதுக்கு மழுப்பல் என்கிற அர்த்தம் கொடுக்க கூடாது. தெளிவாய் இருக்கிறத எடுத்து வைக்கணும். அதுல மௌஇலா கலந்திருக்கணும்னு சொன்னா, அடுத்தவனை சூடேத்துற மாதிரி பேசாம அவன் ஏற்றுக்கொள்ற மாதிரி. ஆனா எதிர்ப்பு வந்துச்சா இல்லையா? ரசூலுல்லாஹ்வை விட மென்மையா பேசுற ஒருத்தர் இருப்பாரா? ரசூலுல்லாஹ்வை விட இனிமையா பேசக்கூடிய ஒருத்தர் இருப்பாங்களா? அல்லாஹ்வினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருளே என்ன? ரத்தின சுருக்கமான பேச்சு. அவங்களே சொல்றாங்க, நான் அல்லாஹ்வின் புறத்துல இருந்து ரத்தின சுருக்கமான பேச்சு உண்மை வழங்கப்பட்டிருக்கிறேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு சின்ன வார்த்தையில பல அர்த்தங்கள் தாங்கிய சொற்களை இன்னைக்கு அல்லாஹ் கற்று தந்தீங்க. அப்படி பேசுற தன்மையை தந்திக்கிறான்ங்கிறாங்க. அந்த பேச்சு வன்மை கொண்ட ரசூலுல்லாஹ் விட பெரிய ஒரு ஹிக்மத்வாதி உலகத்தில் இருப்பாரா? அவரே அடி வாங்கினாங்க. அவரே கல்லால அடி வாங்கி ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா, ஹக்க சொல்லி இருக்கிறாங்க, மறைச்சிருக்கலாமே. இப்ப என்ன நடக்குது? தாவா என்ற பேர்ல தீயதை தடுக்கிறது இல்லை. அதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு அறைக்குள்ள இருட்டா இருந்தா அந்த இருட்டை பெரம்பெடுத்து அடிச்சு வெளியே போன்னு சொல்ல வேண்டியது இல்லைங்க. ஒரு பல்பை கொண்டே போட்டா வெளிச்சம் தானா வெளியில போகுதும்பாங்க. வெளிச்சம் தானா வெளியே போகுதும்பாங்க. இந்த உதாரணத்தை சொல்லி வெளிச்சங்கிறது என்ன, இருட்டுங்கிறது என்ன, இந்த உதாரணத்தை சொல்லி தீயதை எல்லாம் தடுக்க, நன்மை எதுனா ஆட்டோமேட்டிக்கா தீயை தடுக்கப்படும் சொல்லி ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ் எங்கெல்லாம் நன்மையை ஏவுங்கள் என்று சொல்றானோ அங்கெல்லாம் தீயதை தடுங்கள் என்று சொல்றான். 3 விஷயத்தை அல்லாஹ் சேர்த்து சொல்லுவான். அத்தியுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கன்னா அடுத்த ரசூலுல்லாஹ்பான். அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூலுல்லாஹ் சேர்த்து தான் இருக்கு. தொழுகை நிலைநாட்டுங்கன்னா ஜகாத்தை கொடுங்கள்ங்கிறத சேர்த்து தான் சொல்லுவான். நன்மையை ஏவுங்கள் தீயதை தடுங்கள் என்று சேர்த்தாங்க. இந்த 3 விஷயம் சோடியா தான் இருக்குவாங்க. ரெண்டுமே செய்யும். நன்மையாவு தீயதை தடு. இவங்க சொல்ற இந்த உதாரணத்தின் படி தீயதை தடுக்காம நன்மையை மட்டும் ஏவிக்கிட்டு இருந்தா இருள் அப்படியே தானா பேத்துக்குமா? தீயது பேத்துடுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க தீயதுன்னு சொன்னா? அன்புக்குரிய இஸ்லாமியர்கள, அப்ப தீயதை தடுக்காம நன்மையை மட்டும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்க்கு இந்த ஹிக்மத் இருந்திருந்தா அடி வாங்கி இருக்க மாட்டாங்க, மக்கா விட்டு ஓடிக்க மாட்டாங்க, தாய்வை விட்டு ஓடிக்க மாட்டாங்க. நன்மையை மட்டும் சொல்லிப்பாங்க. குடும்பங்களை சேர்த்து நடங்க, நல்ல விருந்தோம்பல் செய்யுங்க, நல்ல விஷயம் அல்ஹம்துலில்லாஹ் நாங்க அதெல்லாம் செய்வோம்பாங்க. சிலையை வணங்காதங்கடா இந்த தீயதை தடுத்தாங்களே அதுதான் அடி. எங்கேயாச்சும் வருதா? எங்களை ஒற்றுமையா இருக்க சின்னத்துக்கு அடிச்சு போட்டோம் வருதா? அது சில அது நல்ல விஷயம் தானே. பகுத்தறிவுள்ள எல்லாருக்கும் தெரிய போகுது. அப்ப தீயதை நீங்க நாங்க தொழுகிறோம், யாரோ தொழாதன்ட்டு போய் சொல்றோம், நீங்க நாங்க தொழுகிறோம். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் தொழுகை இல்லாம இருக்கிறாங்க. வாங்க பள்ளியில பயான் நடக்கும் கூட்டிட்டு வரோம், அவன் தொழாம இருப்பான். அங்க பள்ளியில அந்த ஊர்ல குறி சாத்திரம் பார்க்கலாம் இருப்பான், நூல் காட்டுவன் இருப்பான், கபூர் வணங்கி இருப்பான். அதெல்லாம் பத்தி பேச்சு கிடையாது. வட்டி கொடுக்கணும் அதெல்லாம் பேச்சு. தொழுகையை பற்றி பயங்கரமா பயம் போயிட்டு. தொழுகையை பற்றி யாராவது பேசினா அடிப்பாங்களா? தொழுகையை பற்றி பேசினா அடிப்பாங்களா? அங்க இருக்கிறதுல தவறான விஷயங்களை சுட்டி காட்ட போன மட்டும் தான் அடிவுள். என்ன தேவை அதை பேசணும். ஆனால் அந்த பேசுற நேரத்தில் அடுத்தவனை சூடேற்றுற மாதிரி பேசாம அவன் ஏற்றுக்கொள்ற மாதிரி பேசுறதுக்கு வழி இருக்குது. அது எப்படிங்கிறத நாங்க பார்ப்போம். இல்ல பாருங்க, ஒரு தாவா பண்ணக்கூடியவனுக்கு
முதல்ல இருக்க வேண்டியது என்ன என்ன முதல்ல இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, அடுத்தவரை ஈர்த்து எடுக்கக்கூடிய அந்த வசியம் எல்லாத்தையும் இருக்கும். நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையும் நம்ம கிட்ட அந்த வசியம் இருக்கு. நம்மளை பார்த்தா அவன் நின்று பேசணும், நம்ம பேசி நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இது எப்படி உருவாக்குறது? ஏன்னா ஒரு தாய் பேசணும், அப்படி பேசணும். அது எப்படி உருவாக்குறது? ரசூலுல்லாஹ் அழகா நமக்கு சொல்லி தராங்க. அந்த வழி எல்லாருக்கும் உண்டு, எல்லாரும் செஞ்சிடலாம். வசியம் என்றால் என்ன? நம்ம நினைச்சிருக்க வசியம் என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, அதை எழுதி கழுத்துல கட்டினா எல்லாரும் வசியமாகுவாங்க. இந்த பரிசாரிமா சொல்லிட்டு இருக்கிறான். ஒரு துவா ஒன்று இருக்குது, கழுத்துல போட்டீங்கன்னா எல்லாரும் உங்களோட வசியமாகுவாங்க. இந்த இசிமை கரைச்சி குடிச்சா எல்லாரும் வசியமாகும். வசியம்ங்கிறது என்ன தெரியுமா? அடுத்த நீ கவர்ந்து இழுக்கிறது, அதான் வசியம். கவர்ச்சி, அதாவது விளம்பரம், ஒப்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. அடுத்தவனை கவர்த்து அப்படியே எடுக்கிறது. நீங்க ஒப்ஜெக்டிவா இருந்தா அடுத்தது சப்ஜெக்டிவ். அவன் அப்படியே உங்களை கவரப்படுவான். என்ன இந்த கவர்ச்சி? நீங்க பாக்குறீங்க ஒரு இந்த ஒரு விளம்பரத்துல ஒரு பளிர் என்ற கலர்னால ஒரு பெரிய கொட்டை எழுத்துல ஒரு எழுத்திருக்க வேண்டாம், முதல்ல அதைத்தான் வாசிக்க போறோம். அது நடுவில் இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி. இப்ப இந்த இருக்கிறதுல பார்த்தா சீதன ஒழிப்பு மட்டும்தான் நீங்க வாசிப்பீங்க. அதான் ஒரு கவர்ச்சியான கலர்ல பெருசா இருக்குது. அடுத்தவங்க கவர்ற மாதிரி நம்ம செய்யறோமா இல்லையா? ஒவ்வொரு விதமா செய்வாங்க, ஒரு இசையோட போடுவாங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? மனிதர்களுக்குள்ள ஒரு உளவியல் பிரச்சனை என்ன தெரியுமா? மறைச்சு வச்சுக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். மறைச்சு வச்சுக்கிட்டா மூடி வச்சு திறக்க கூடாதுன்னா திறந்து பார்ப்போம். அதை ஒன்றுமா அனுக்கூடாது, இதை திறந்து பார்க்கும். பாகிஸ்தான்ல விளம்பரம் அப்படி போடுவோம். பாகிஸ்தான்ல மெயின் ரோட் ஓரத்தில் பெரிய போஸ்டர் அடிச்சிருக்கும் இல்லையா? பிஸ்கெட்டுக்கு, நொழும்புச்சதுக்கு, திரைப்படத்துக்கு, அதுக்கு இதுக்கெல்லாம் போஸ்டர் அடிச்சிருக்கும். பாகிஸ்தான்ல பெரிய ஒரு போட்டை போட்டு சின்னதாக அனுப்பா, மறுபுறம் தயவு செய்து பார்க்காதீர்கள். வாகனத்தை அப்படியே சுலவாகட்டு கண்ணாடிக்குள்ள மறுபுறம் என்ன இருக்குன்னு பார்ப்பான். அங்க தலைகீழா ஒரு விளம்பரத்தை போட்டிருப்பான். அப்பதான் கண்ணாடிக்குள்ள நேரா விளங்கும். இந்த போஸ்டருக்கு பின்னால தலைகீழ அம்பிலாஞ்சு அடிச்சிக்கும் இல்லையா? கண்ணாடிக்குள்ள பார்த்தா மட்டும் சரியா தெரியுற மாதிரி தலைகீழா ஒரு விளம்பரத்தை அவன் கம்பெனியை சவுக்காரத்துக்கு அதுக்கு இதுக்கு விளம்பரத்தை தலைகீழா போட்டிருப்பான். மறுபுறம் பார்க்காதீர்கள் என்றதோட கார் அப்படியே சைட் பண்ணி விட்டு கண்ணாடிக்குள்ள பார்ப்பான். சோப்புக்கு விளம்பரம் போட்டீங்க. இதுதான் மனிதனுடைய ஒரு இயற்கை நிலை. அடுத்தவன் கவர வைக்கிறதுக்கு செஞ்சாங்களே, அந்த தலைகீழா போட்டாங்களே, மறுபுறம் பார்க்காதீர்கள் அப்படிங்கறதான் வசியம். அதான் சூனியம், ஒன்றும் இல்லாது. அதான் வசியம். அது பெரிய எழுத்துல போட்டுமே, இதுதான் வசியம். இப்ப ரசூலுல்லாஹ் நமக்கு அழகான ஒரு விஷயத்தை சொல்லி தந்திருக்கிறாங்க. தபஸ்ஸுமுக லியஹீக சதகத்துன் லக்கன்னுட்டாங்க. உங்களுடைய புன்முறுவல் இருக்குது இல்லையா, இதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நன்மை தாரான் அப்படிங்கிறாங்க. முகத்துல ஒரு புன்முறுவல் இருக்கணும், ஒரு மலர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தபஸ்ஸும் என்றா அப்படியே நம்ம சிரிக்கிறது இல்ல, தபஸ்ஸும் ஸ்மைல்னு சொல்லுவாங்க. தபஸ்ஸும் என்றா புன்முறுவல். நடந்து போக்குல புன்முறுவலோடய போகலாம், ஆனா சிரிச்சுக்கு போனா பைத்தியாரன். தனிய போகல ஒருத்தன் சிரிச்சுக்கு போனான்னு சொன்னா அவன் பைத்தியாரன். ஆனா ஒருத்தன் புன்முறுவலோட போனா அவன் ரொம்ப நல்லது. இந்த நேரம் சிரிச்ச முகம் பாங்க, இதுக்கு நன்மை இருக்குதுங்கிற அல்லாஹ். தபஸ்ஸுமுக லியஹீக, அடுத்தவனை நீ பேஸ் பண்ற நேரத்துல, முன்னோக்குற நேரத்துல உனக்கிட்ட ஒரு தபஸ்ஸும் அந்த புன்முறுவல் இருக்கிறதாக இருந்தா உனக்கு அல்லாஹ் நன்மை தாரான் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி இந்த தபஸ்ஸும் வரும், எப்படி இந்த புன்முறுவல் வரும்? இந்த புன்முறுவல் இருந்தாலே அவர் கருப்பா இருந்தாலும் சரி, நம்ம முகத்துல அழகு அசிங்கம் என்று வச்சிருக்கிறோம் இல்லையா? அழகு அசிங்கத்தை தீர்மானிக்க அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி, அந்த லட்சணம் தான், அந்த சிரிப்பு தான், அந்த தபஸ்ஸும் தான், அந்த புன்முறுவல் தான் ஒருத்தர் அழகாக்குறதும் அசிங்கமாக்கும். அப்ப இந்த தபஸ்ஸும் என்கிறது நமக்கிட்ட சும்மா கொண்டு அந்த ஆளை சேர்க்கும் தாழ்வாக்கு. நம்மள சிலரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சிலரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்க.
ஜம்மத்துல கண்டிக்க மாட்டேங்குது. அந்த முகம் எங்கேயோ பார்த்த வேற பார்த்து எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி, என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி அவன் ஈர்ப்பு சக்தி அவன்கிட்ட இருக்குது. இந்த தபசும் என்கிறது என்ன? உதட்ட ஒரு மாதிரியாக உசிப்பி கொஞ்சம் பல்ல தெரிய வச்சுக்கிட்டு சொக்குல குளிய தபசு எப்படி வரும் தெரியுமா? அடுத்தவங்களை எப்ப மதிக்கிறோமோ அப்ப நம்ம கிட்ட தபசும் இயற்கையாக வரும். ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, பெருமைண்டா என்ன யார சொல்லலான்னு கேட்டாங்க. பத்ருல் ஹக் வ கமத்துன் நாஸ் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பெருமைண்டா என்ன தெரியுமா? உண்மையை மறைத்து மனிதர்களை கேவலமாக கருதுவதுதான் பெருமை. எப்பொழுதுமே ஒரு சபையில இருக்கிறவங்களை கேவலமாக கருதினா அவர் முகத்துல சிரிப்பு அப்படியே ஒளிந்து வேற ஒன்று வந்துடும். தபசும் இல்லாத முகத்தில் அகங்காரம் இருக்குதுன்னு அர்த்தம். அகங்காரம் இல்லை தபசுமும் இல்லை என்கிற ஒரு நிலை கிடையாது. அது இல்லாட்டி இது பாசிட்டிவ் இல்லாட்டி நெகட்டிவ். சிரிப்பு இல்லையா பெருமை இருக்கு, முகம் காட்டி கொடுக்கும். இப்ப நான் ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு எல்லாம் தொழில்தார ஒருத்தனா இருக்கும், உங்களை எல்லாம் மதிக்கவே இல்லை, நான் காலுக்கு சம ஒருத்தர் இல்லை, வயது போனாலும் சரி பெரிய பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீங்க எனக்கு கீழே எல்லாரும் அப்படி நினைச்சு வந்து நின்னுன்னா இந்த முகத்தில் அந்த சிரிப்பு இல்லாம பேசிடும். அப்படியே அகங்காரம் போன அப்படியே பேசி நிற்பேன். நீங்க எல்லாம் மனசுக்குள்ள அதை திட்டிக்கிட்டே கேட்டிருப்பீங்க. வேற வழி இல்லாம இவடத்தை உட்கார வேண்டிய எனக்கு பயந்துக்கிட்டு ஒலிம்பி போனா பிடிச்சு அடிச்சு போட்டுருவான். எப்படா இவன் பேச்ச முடிப்பான் அப்படின்ற உங்களோட நிலைமை இருக்கும். உங்களை எப்ப நான் மதிச்சு பேசுறேனோ, நீங்க நல்ல மக்கள், என்னை விட ஒரு விஷயத்துல நீங்க தெளிவானவர்கள், ஒவ்வொரு மனிதத்தையும் என்னமோ ஒரு திறமை இருக்கும், உங்கள்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் எனக்கிட்ட இருக்குது, எனக்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது, நாங்கெல்லாம் ஒரு சகோதரர்கள், ஒரு தாய் வகுத்து பிள்ளைகள் என்ற ஒரு நினைப்போட ஒரு சபையில நான் எழுந்து நின்றேன்னு சொன்னா பேசுறதுக்கு முன்னால அப்படியே உங்களை பார்ப்பேன். அந்த நினைப்போட உங்களை எல்லாம் மதிச்சு ஒரு சபையில நான் ஏறி நின்று அப்படியே பார்த்தேன்னு சொன்னா உங்களை பார்வை எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டுறீங்க. நீங்க அனுபவித்திருப்பீர்கள். நீங்க பல பேச்சாளர்களுடைய பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்க. ஜும்மா பிரசங்கத்துக்கு போயிருப்பீங்க, அல்லது ஒரு மீட்டிங்ல பேசினதை கேட்டிருப்பீங்க, அல்லது இஸ்லாமிய பிரச்சாரம் இல்லாத வேற வேற பிரச்சாரங்கள்ல போய் நின்றிருப்பீங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த பேச்சாளர்கிட்ட அடுத்தவங்களை மதிக்கக்கூடிய அந்த தன்மை இல்லாம அகங்காரம் இருக்குதோ அவரு பீரங்கி பேச்சாளராக இருந்தால் ரெண்டு பேர் காய்ச்சிப்பான். பயங்கரமான விஷயத்தை பேசிட்டிப்பான். எப்படி ரெண்டு பேர் காய்ச்சிப்பான். அவனுக்கு எல்லாம் பிடிக்காது. அந்த வசியம் என்கிறதுதான். யாரும் அங்கங்களை போகாம என்னையே நோக்கிக்கிட்டு இருக்கிறதா இருந்தா நான் உங்களை கட்டுப்படுத்துறதா உங்களை நான் மதிக்காகணும். உங்களை மதிச்சா நானா செயற்கையா கொண்டு வராமலே முகத்தில் ஒரு லட்சணம் பெறும். உங்களால எல்லாராலையும் முடியும். அப்ப நான் ஒரு தாயா இருக்கிறவனுக்கிட்ட அடுத்தவனை மதிக்கிற பண்பு இருக்கணும். இருந்தா அவர்கிட்ட தபசும் இருக்கும். தபசும் என்ற அந்த புன்முறுவலிக்கு அடுத்தவனை மதிக்கணும். எப்படி அது? நம்ம ஹதீஸ்களை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாராவது சக்கராத்துல இருக்காங்களான்னு கேள்விப்பட்ட பர்மிஷன் எடுத்து பேசுறவங்க கொஞ்சம் பேசட்டா அப்படின்னு. நேற்று வரைக்கும் எதிர்த்தவனா இருப்பார். நேற்று வரைக்கும் எதிர்த்துக்கிட்டு சட்டை பிடிச்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தா கூட சக்கராத்து சாவப்படும் கடைசியா நம்ம மார்க்கத்தை சொல்லிடுவோமே, கடைசி மூச்சு இருக்கும் வரையும் ஒவ்வொருத்தரும் இஸ்லாத்துக்குள்ள வந்தாகணுமே, இவன் நரகத்தை விட்டு தப்ப வேண்டுமே, இவன் நம்முடைய தோழராக மாற வேண்டுமே, இவனுக்கு ஈமான் போய் சேர வேண்டுமே, அப்படி என்கிற ஒரு இறக்கம் தான் இருக்கும். வெட்டினவனை கூட மன்னிச்சாங்களா இல்லையா? மன்னிட்டாங்க. ஒரு குழந்தைக்கு சோகம் இல்ல, சக்கராத்துடைய நிலைமை. ரசூலுல்லாஹ் போய் பெருவிஷம் இருக்கிறாங்க வாப்பா கிட்ட, மகனுக்கிட்ட கொஞ்சம் பேசட்டுமா அப்படின்னாங்க. பேசுங்கன்னாங்க. துக்கமான நிலையில் அனுமதிச்சுட்டாங்க. யாராவது போய் பேசுங்க அப்ப பிள்ளைகிட்ட அப்படின்னு. ரசூலுல்லாஹ்க்கு போய் கேட்கலாமா குலாம்னாங்க. இஸ்லாத்தை களிமாவை சொல்றீங்களா? உங்களுக்கு நாளைக்கு வெற்றி கிடைக்கும், மௌத்துக்கு பின்னால உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும், களிமாவை சொல்றீங்களா? நீங்க வெற்றி அடைவீங்க என்று கேட்டாங்க.
அந்த புள்ள அப்படியே வாப்பட முகத்தை அப்படியே பார்க்கறான். பேச முடியாத ஒரு நிலை, வாப்பட முகத்தை பார்க்கறான். என்ன பாப்பா கண்ணு ஜாடையாச்சு, சொல்லுடா எல்லாம் போச்சு செல்லு. அவர் அந்த கலிமா மொழிகிறாரு, மரணிக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஃபாஹு, இந்த குழந்தையை நரகத்தை விட்டு பாதுகாத்து அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்ற, நரகத்தை விட்டு பாதுகாத்து அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்ற. அப்போ ஒரு கடைசி வரைக்கும் ஒருத்தன் அந்த கரிசனை இரக்கம் இருந்துட்டு, அடிச்சாலும் இரக்கம் இருந்தா தான் அந்த கவர்ச்சி இருக்கும், அந்த கவர்ச்சி இருக்கும். எந்த அளவுக்கு ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா, அவர் இஸ்லாத்துக்கு வந்ததே ரசூலுல்லாஹ்வுக்கு அடிச்சதுனாலதான். ரசூலுல்லாஹ்வுக்கு அபூஜஹில் அடிச்சு கண்டத்தால் ரத்தம் கொட்டு என்ற செய்தி ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலாவுக்கு வருகிறது. அவர் இஸ்லாத்துக்கு வரலாப்ப அவட்ட அந்த பெண்மணி சொல்ற, ஒரு அடிமை பொம்பளை, என்னப்பா உங்களுடைய சகோதர மகன் முகம்மதுக்கு உங்க ஆள் அபூஜஹில் நல்லா வாங்கிட்டாரு, கண்ணத்தால ரத்தம் கொட்ட மனுஷன் ஒன்னும் பேசாம ஓடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே, நேற்று வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம, ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு சகோதரனுடைய மகன், நானான மகன்ங்கிறதுக்காக எதுவுமே பேசாம மௌனமா இருந்த ஹம்ஸா ரலியல்லாஹு தன்னுடைய மகன் உரிமையில் இருக்கிற அந்த நானாவுடைய மகனுக்கு அடிச்சு போட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக வேதனைப்பட்டார். போய் அபூஜஹில் அப்படியே பிடிச்சு முகமதுக்கு அடிச்சீங்களா அப்படின்னு கேட்டார். எல்லாரும் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா மதம் மாற்றியான்னு கேட்டாங்க. ஓ மதம் மாற்றன்னு குட்டுக்காங்க, அடிச்சுட்டு நான் மதம் மாறிட்டேன் உனக்கு ஏண்டத்தை செய்ய அப்படின்னு அந்த கோபத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, இஸ்லாத்துக்கு. ஆனா அவர் பெரிய அம்பு வீரர், வில்லர் வீரத்துல அம்பு எய்து விடுறதுல ரொம்ப பெரிய ஒரு வீரரா இருந்தாங்க. யுத்தத்துல உஹது யுத்தத்துல நின்று போராடுறாங்க, எதிரிகளை கொண்டுகிட்டு இருக்கிற நேரத்துல வஹ்ஷி என்கிறவர் ஒரு அடிமை எஜமானர் சொல்லி விடுறா, இந்தா. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த யுத்தத்துல மிகப்பெரிய ஒரு புள்ளி ரசூலுல்லாஹ் முஹம்மது அல்லது அவருடைய உறவுக்காரர்கள் ஹம்ஸா போன்றவர்கள், இவங்களை யாரையாவது கொன்றா உன்னை உரிமையை விட்டுரு, சுதந்திரமா போய்த்துருவாய் நீ அப்படின்னு சொன்ன உடனே திட்டம் கட்டிட்டு வாராரு, யாராவது கொல்லணும், நாம சுதந்திரமாகணும் அப்படின்னு. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அம்பெய்றாங்க. வஹ்ஷியும் வேகமாக அம்பெறியக்கூடிய ஒருத்தர். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா மௌத்தா போயிட்டாங்க. ஹிந்தா என்கிற அந்த பொம்பளாவும் பின்னால் இஸ்லாத்துக்கு வராங்க. இதுதான் விஷயமே. அவங்க அந்த மார்பை கிழித்து பொழந்து, அவ காது அறுக்கப்பட்டு மூக்கு அறுக்கப்பட்டு இப்படி அலங்கோலமா மௌத்தா போனதுக்கு பின்னால் அந்த சடலத்தை அலங்கோல பண்ணினா தாங்க முடியுமா நம்மளால? அப்படி அலங்கோல பண்ணி வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்க முடியாம எந்த அளவுக்கு சொன்னா, சஃபியா ரலியல்லாஹு தான் கேள்விப்பட்டு ஓடி வராங்க. சஃபியா ரலியல்லாஹு தான் சகோதரன், ரசூலுல்லாஹ்க்கு மாமியா. சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்க்கு மாமி முறை, மௌத்தா போனவர் அவருக்கு சகோதரர். அவங்க கேள்விப்பட்டு அங்கிருந்து ஓடி வராங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? சஃபியா நாயுடைய மகன் இங்க நிக்கிறார். அவர்கிட்ட சொல்றாங்க, அம்மா வராங்க, ஓடி போய் அவங்கள நிப்பாட்டுங்க, பார்க்க மாட்டாங்க அவங்க பொம்பளை, அவ்வளவு அலங்கோலமா இருக்குது, இவங்க ஓடி போய் நிப்பாட்டு, நில்லுங்க தாயே போவேனா அப்படின்னா. என் சகோதரன் மரணித்திருக்கிறார், நீ யார் என்ன தடுக்க அப்படின்னு கேட்டாங்க. தாயே ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை, நில்லுங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் அந்த சஃபியா நாய் சொல்றாங்க, நான் தாங்க வேண்டா, நீ எனக்கு மகனும் இல்ல, நான் உனக்கு தாயும் இல்ல, வேலை வழிவிட அப்படின்னு சொல்லி சஃபியா நாய் அப்படியே வந்து அந்த இடத்துல நின்று ஒப்பாரி வச்சு ஒரு கவிதை பாடுறாங்க. நாயனே, என்னுடைய சகோதரன் எனக்காக மரணித்தான் என்று உனக்கு தெரியும், அதற்கான கூலியை கொடு அப்படின்னு ஒரு கவிதை பாடுறாங்க. நல்ல கவிதை பாடக்கூடியவங்க அவங்க. அவ்வளவுக்கு கொடூரமான அந்த கொலையை செய்த வஹ்ஷி என்கிறவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. எவ்வளவு வெஞ்சம் இருந்திருக்கணும் ரசூலுல்லாஹ்வுக்கு. மன்னிச்சுக்கிட்டாங்க, மன்னிச்சாங்க ரசூலுல்லாஹ், ஏற்றுக்கொள்ளுங்க. ஹிந்தாங்கிற பொம்பளை இஸ்லாத்துக்கு வரா, நெஞ்ச புலந்த ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க, ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க. அபூஜஹலுடைய மகன் இஸ்லாத்துக்கு வரார், இக்ரிமா. அபூஜஹலுடைய மகன் இஸ்லாத்துக்கு வர போறார். அவருக்கு கொலை உத்தரவு கொடுக்கப்பட்டாச்சு. கண்டடத்தை வெட்ட சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கட்டளையிட்டாங்க. அப்ப அவருடைய மனைவி வராங்க, மக்கா வெட்டியும் போது மனைவி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க.
ஏத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு கோரிக்கை சொல்லணும். யார் ரசூலுல்லாஹ், என்னம்மா என்னுடைய கணவருக்கு நீங்க மரண தண்டனை கொடுத்தீங்க, அவரு வேற வெளியூர்ல போய் ஒளிச்சுக்கிட்டு நிக்கிறாரு, அவர் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நிலைமைக்கு இப்ப வந்துட்டாரு, நான் கூட்டிட்டு உங்கள்கிட்ட வர போறேன், ஆனா தோழர்கள் வெட்டி போட்டுருவாங்களே, இந்த கொலை உத்தரவை மட்டும் எடுத்துருங்க, நான் கூட்டிட்டு வர போறேன்னாங்க. மன்னிச்சாங்களே ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய தலையை எடுக்கிறதுக்கு பேரம் பேசிய அவரு இஸ்லாத்துக்கு வர போறார் என்ற சின்னத்தோட அவர் இஸ்லாத்துக்கு எதிராக சென்ற கிளர்ச்சிகளை எல்லாம் மறந்து மன்னித்து, அப்படியா அவர் இஸ்லாத்துக்கு வர போறாரா, சொர்க்கவாதியா போறாரு, 4 பேரை கொண்டாலும் பரவாயில்ல, இஸ்லாத்துக்கு வர போறாரா. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, யாரும் அவரை கொல்லக்கூடாது, விட்டுருங்க, அவர் வரட்டும், நாங்க மனைவி போய் கூட்டிட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து அபூஜஹில் மௌத்தா போனா அபூஜஹில பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க சஹாபாக்கள் எப்பவுமே. அவன் பெரிய கொடுமையானவன், கொடுமை செஞ்சவன், சுமையானவன், கொலை செஞ்சவன், அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அபூஜஹில பத்தி கொலையா இப்ப கூட நாங்க பேசுவோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூஜஹில் மோசமானவன் தான், அபூஜஹில் நரகவாதி தான். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் மகன் இஸ்லாத்துக்கு வர போறாரு, இக்ரிமா இஸ்லாத்துக்கு வர போறாரு, நீங்க யாருமே அவன் முன்னால அபூஜஹில பத்தி பொழையா கதைக்காதீங்க. நான் சுப்ஹானல்லாஹ், அவருக்கு முன்னால நீங்க யாரும் அவரை பத்தி பொழையா கதைக்க கூட. வாப்பாவை பத்தி, வாப்பா காவிர் தான், அல்லாஹ்வின் விரோதி தான். அல்லாஹ் குர்ஆன்ல ஃபைல்லம் யன்தஹில நஸ்ஃபஅன் மின் நாசியா நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியான்னு சொன்னான். அபூஜஹில நீ மட்டும் இந்த காரியத்தை விடலாட்டி உன்னை பிடிச்சி நரகத்துல போடுவேன் அல்லாஹ் சொல்றாரு. அப்படியா குர்ஆனிலே சபிக்கப்பட்ட ஒருத்தரை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா? மகனுக்கு முன்னால பேசாதீங்க, வேறையா பேசிக்கங்க, அவன் மனசுன்னு வந்துடக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். அடுத்தவனை மதிச்சால் நமக்கிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி சும்மா வெறும் தபசும் வெறும். ஆக அடுத்தவங்களை மதிக்கணும். வெறுப்பு இருந்துச்சு, எதிர்த்துட்டான், நமக்கு எதிராக நோட்டீஸை போட்டுட்டான், நம்மளோட மௌலைக்கு வளைச்சு நின்று அடிச்சு போட்டான், நமக்கு எதிராக பிரச்சாரம் பண்றான், நமக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறான், அப்படிங்கிற ஒரு வெறுப்பு இருந்தா எப்பவுமே அவன் நம்முடைய கொள்கைக்கு வர மாட்டான். ஏன் ரோட்ல பாக்குற நேரம் வெட்டுற மாடு பார்க்கலாம், முதல்தான் அவன் பார்த்து பேசணும்னு அவன் இப்ப மனசு மாறிப்பான், என்னடா நம்ம செஞ்ச தப்பு தான் அப்படின்ட்டு வெறுவான், போன அடிச்சு போட்டுருவாங்களோ அப்படின்னு போய் சேர்ந்து கொண்டாத நிலை, போன அடிச்சு போட்டுருவாங்க, அப்படித்தான் எல்லாரும் மூஞ்சி மிதிக்கிறான்னு நினைச்சுக்கான். நல்ல மக்கள் அடிக்கிறாங்க, அப்ப சிரிக்கிறாங்க, சலான் சொல்றாங்க. நேற்று தான் அவன் ஒரு ஆளுக்கு அடிச்ச, நம்ம அடுத்த வருஷம் சலான் சொல்லிட்டு போறான். இப்ப உண்டா இல்லையா? அடுத்தவங்களை நாங்க எப்ப மதிக்கிறோமோ, எதுக்காக இது? நம்முடைய சொத்துக்காகவா, நம்முடைய பொருளாதாரத்தை கூட்டிக்கிறதுக்கா, ஒரு பதவியில போய் உட்கார்றதுக்கா? இது இஸ்லாம் உனக்கிட்ட போய் சேரணும், அதான் நம்முடைய நோக்கம். இஸ்லாம் பரவணும், என்ன தௌவாண்டா என்ன? இஸ்லாம் பரவணும். இந்த இஸ்லாம் பரவுறதுக்கு நம்முடைய சொந்த பிரச்சனைகள் தடையாக இருக்கும்னா நம்ம குற்றவாளி. சொந்த பகை, எனக்கு அவன் அடிச்சு போட்டான், அவன்கிட்ட போய் மார்க்கம் செல்ல மாட்டேன், எனக்கு இவன் ஏசி போட்டான், நமக்கு எதிராக அவன் பிரச்சாரம் பண்ணிட்டான், இப்படி சொந்த பகையை வச்சுக்கிட்டு அவன் வர முடியாத ஒரு நிலையை உருவாக்கிட்டோம்னா அவன் இஸ்லாத்துக்கு வராதுக்கு காரணமா நாம பேசுறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றி போய் மன்னிட்டாங்களே, மக்கா வெற்றி அடைஞ்சி சும்மா யுத்தம் இல்லாம ஒரு பிரச்சாரம் இல்லாம மக்கா வெற்றி அடையுது. விரட்டி விட்டாங்க, 13 வருஷமா பிரச்சாரம் பண்றாங்க மக்காவுல, ரகசியமா பிரகசியமா பிரச்சாரம் பண்றாங்க, மக்கள் மத்தியில சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ளல, விரட்டி விட்டாங்க, போய் மதீனாவுல போய் இருக்கிறாங்க. குறுகிய காலத்துல மக்கா சும்மா வாழ்ந்து கூப்பிடுது, அப்படியே வெற்றி அடையுது. எந்த ஒரு பிரச்சாரம் இல்லாம சும்மாவே வெற்றி. ரசூலுல்லாஹ் வந்த உடனே ஊருக்குள்ள வர வர இருந்த மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? முடிஞ்சு நம்ம எல்லாம் முடிஞ்சு நம்மளெல்லாம் பிடிச்சிடுவான். இப்ப அவன் ஆட்சி தானே, அவனால வந்துட்டான், நம்ம அடிச்ச அடி எல்லாம் அவனுக்கு மறந்துருக்குமா? நம்ம விரட்டின எல்லாம் அவனுக்கு மறந்துருக்குமா? நம்ம என்ன ஓட ஓட விரட்டினமே விடுவானா? நம்ம எல்லாம் சில கைதிகள் தான், நம்ம எல்லா சொத்துக்களையும் அவதரிச்சிடுவான், எல்லாத்தையும் பறிச்செடுத்து நம்மளை அடிமையாக்கிறான். பயந்து போய் வெளியில வர முடியாம இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முதல் சொன்ன என்ன தெரியுமா?
எல்லாருக்கும் மன்னிப்பு, எல்லாமே மன்னிச்சாச்சு, வாங்க வழியில் நாங்க நினைக்கிட்டா அந்த மனசு இருக்கும் நம்ம கிட்ட. அதான் தழுவா. அப்ப முதல்ல இந்த தபஸ்ஸும் அதுதான் அந்த கவர்ச்சி, ஈர்ப்பு. இரண்டாவதாக நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? சலாம் சொல்றது. ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டினது சலாம் இருக்குது இல்லையா, அது பவர். உங்களுக்கு என்ன தெரியுமா? அது பவர் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா இறங்கித்தான் ஆகணும். அவர் எவ்வளவு பெரிய ஆளா அப்படியே வந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும்டா, வலைக்கும் அஸ்ஸலாம். நான் ஒரு முறை பயான் பண்ணிட்டு ஒரு ஊர்ல பயான் பண்ணிட்டு எங்களோட ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன். நேரம் 10 மணியை தாண்டிட்டு, பயான் முடியக்குள்ளேயே 10 மணி. இனி அங்கிட்டு இங்கிட்டு சாப்பிட்டு போகக்குள்ள டைம் ஆயிட்டு. இடையில ஒரு செக் போஸ்ட் போகக்குள்ளேயே கண்ட முஸ்லீமால் அங்க இருக்கார். எவன் தெரியா ஒரு முஸ்லீமால் இருக்குது. 11 மணி அப்படியே கையை போட்டான். கையை போட்டா 500 ரூபானா மோட்டார் பைக்கில் எல்லாம் கலட்டி காட்டணும், எல்லாம் ஃபுல்லா செக் பண்ணி எங்க இருந்து வர என்ன எவட எல்லாம் கேட்பான். அவன் கையை போட்டதோட நிப்பாட்டி அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம், எங்க இருந்து வரையில் மௌலவின்னு கேட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் அவருக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லி தான் ஆகணும். நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் செல்லல கோயதான்னு கேட்பான். முஸ்லீம் கேட்பான் கோயதான்னு, நம்ம நோக்காத, அம்பா முஸ்லீம் தான், அவனுக்கு தமிழ் வராது. சலாம் சொல்லி பாருங்க, எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் உறங்கிடுவான். வலைக்கும் என்ன அப்படிமா. அப்ப சலாம் சொல்லுங்க. அதான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? உங்களுக்குள்ள நீங்க நேசங்களை பரப்பணுமா இருந்தா சலாத்தை சொல்லி பரப்புங்க. நாங்க சலாம் சொல்லுங்க. தெரிந்தவர் தெரியாதவர் மீது சலாம் சொல்லுங்க. நாங்க சலாத்தை சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃஷு ஸலாம், சலாத்தை பரப்புங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுங்க. இப்போ ஒரு நோய் ஒன்று இருக்கு நமக்குள்ள, ஒவ்வொரு பாட்டியா பிரியும். அவங்களுக்குள்ள சலாம். ஒவ்வொரு கூட்டம் தௌஹீத்வாதி என்ன தௌஹீத்வாதியை கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும் அடுத்தவன் வருவாங்க. ஜமாத் இஸ்லாமி என்ன ஜமாத் இஸ்லாமி சலாம், தப்லீக்னா தப்லீகாரன் சலாம். ஒரு ஒவ்வொரு பாட்டி சலாம். தெரிந்தவன் தெரியாதவனுக்கு சலாம் சொல்லனாங்க. இந்த சலாம் என்கிறது உங்களுக்குள்ள ஒரு நேசத்தை பாசத்தை கூட்டும். நீங்க பேசுறத அவன் நின்று அப்பதான் கேட்பான். நீங்க பேசுறத அவன் நின்று அப்பதான் கேட்பான். அந்த சலாம் இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பாருங்க. அந்த கவர்ச்சி அவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்து, தெரிஞ்சவன் தெரியாதவன் அறிந்தவன் அறியாத எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க. சலாம் சொன்னா அவர் நம்ம கிட்ட பேசி ஆகணும் இல்லையா? சலாம் அலைக்கும். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அடுத்தவனுக்கு அவனுக்காக துவா செய்றீங்களே நீங்க. நம்ம ஒருத்தனுக்கு தெரியாத ஒருத்தன் அவனுக்காக நம்ம துவா செய்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக, சலாம் உண்டாகட்டுமா உங்களுக்கு சொல்றோம். அவனுக்காக துவா செஞ்சு அவன் விடலாமா? வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லித்தான் ஆகணும். வலைக்கும் அஸ்ஸலாம், உங்களுக்கும் சலாம் உண்டாகட்டும். சும்மாவே அடுத்த பேச்சு வருமே, எங்க இருந்து வாரீங்க நீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் பேசாம போ. அவன் கேட்பான், யார் தம்பி புதுசா இருக்கிறீங்களா, எங்க இருந்து வாரீங்கன்னு கேட்பான். நீங்க சலான் சொன்ன, ஆனா சலான் சொல்ற முறை இருக்குது இல்லையா? ஒவ்வொரு டிசைன்ல நம்ம சலான் சொல்லுவோம். இந்த கடன்காரனுக்கு ஒரு சலாம் வச்சுக்கும். எப்ப காஜி தரப்போறா என்ற ஒரு சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன யாரும் இல்லையா காஜு அப்படிங்கிற ஒரு சலாம், கடன் கேட்கிற சலாம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சலாம் இருக்கும். ஒரு அதட்டல் சலாம் ஒன்று இருக்கும். கவனம் இனியோ அப்படிங்கிற அஸ்ஸலாமு அலைக்கும் கவனம் எல்லாம் கேள்விப்பட்டன் அப்படிங்கிற சலாம். அந்த சலாம் சொல்ற பாணி சிரிச்சுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சலாம் சொல்றக்குள்ளேயே அவரை விரும்பி அவரில் ஒரு கரிசனை வச்சு சொல்ற மாதிரி அந்த பாணி வரலாமா இல்லையா? வரணும். எந்த பேச்சுக்குமே ஒரு மெட்டு இருக்குது. அந்த மெட்டு தான் நம்முடைய உள்ளத்துல கிடக்கிற கிடங்க எடுத்து வைக்கும். அப்ப கோபத்தை காட்டுற நேரம் முடி அப்படின்றலாமா? முடி அப்படின்ற கோபம், மயிறு அப்படின்றதான் கோபம். எரும மாடு அப்படின்னா சரி, எரும மாடு தானே கோபம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெட்டு ஸ்டைல் இருக்குது. உள்ளத்துல வைக்கிறத எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மெட்டு வருது நம்ம கிட்ட. அப்ப இந்த சலாத்தாலே பல அறிவுறுத்துக்கு நடக்குது. இந்த சலாத்தால கவனிப்பவங்க அப்படின்ற ஒரு சலாம், எப்படா காசை திறப்புறா என்ற ஒரு சலாம், இப்படி எல்லாம் சலாம் சொல்லாம அவரை விரும்பி நேசிச்சு ஒரு நலம் விசாரிக்கிற மாதிரி அந்த சலாத்தை சொன்ன
சும்மாவே அவன் வாழைக்கு சொல்லலாம், தம்பி யாரு ஊருக்கு புதுசா இருக்குது, என்ன வந்தீங்க கேட்பீங்களா இல்லையா? கேட்பான். இப்ப நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? இப்ப தவ் வச்சணும், பஸ்ஸில் இருக்கிறோம், பக்கத்துல ஒருத்தன் இருப்பான். சுபால்ல சிலருடைய நிலைமை என்ன தெரியுமா? இங்கிருந்து கொழும்பு போவாங்க, பக்கத்து சீட்டுல ஒருத்தன் இருப்பான், கொழும்பு வரைக்கும் காய்ச்சிருக்க மாட்டான். அவனும் முஸ்லீம் இவனும் முஸ்லீம், பக்கத்து சீட்டு, இவன் நித்திர தூங்கி அவன் தோல விழுவான், அவன் நித்திர தூங்கி இவன் தோல விழுவான். கொழும்பு வரைக்கும் யாரு என்ன பேரு, ஒரு சலாம், சாப்பிட்டீங்களா, என்ன வேலைக்கு போறீங்க, கொழும்பு வரைக்கும் 8 hour பயணம், தொடர்வே கிடையாது. எவ்வளவு ஒரு துர்பாக்கியமான நிலை. ஏன் நிலை இந்த நிலைன்னு சொன்னா, நமக்கு தெரியாது எப்படி பேச்சை ஸ்டார்ட் பண்றோம்னு தெரியாது நமக்கு. சிலருக்கு தவா செய்யற அந்த ஆதங்கம் இருக்குது, நம்ம பேச மற்றவர்கிட்ட கொள்கையை செல்லணும், தவா செய்யணும் அப்படிங்கிற ஆதங்கம். எப்படி தொடங்குறது, எப்படி கதையை குடுக்கிறது, எப்படி திடீர்னு போய் நீங்க நாங்க இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் செஞ்ச மாபெரும் கிருபை, ஏண்டா கொஞ்சம் சில தள்ளுங்க, நான் அந்த சீட்ல போயிருக்க படம் பேசிடுவான். எடுத்தா போனீங்க அப்படியே பேக்க கொண்ட வச்சுட்டு சீட்ல போய் ரைட், இப்ப அல்லாஹ் செஞ்ச மாபெரும் கிருபை சுப்ஹானல்லாஹ் இன்னைக்கு பாருங்க ஒரு ஹதீஸ்ல வருது அப்படின்னு கொஞ்சம் போத்துறீங்களா வாயே, நான் அந்த சீட்டுக்கு போட்டா பேபி சீட்டாலும் பரவாயில்ல, நான் அங்க போறேன் என்றுவாங்க. அப்படியும் பேச முடியாது, கேட்கிற மாதிரி பேசணும். எப்படி பேச்சை ஸ்டார்ட் பண்றது அது தெரியாம கொழும்பு வந்துடும். அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் இஸ்லாம் பாரான்னு பேசுவான். இதுக்கு கொழும்பு வரைக்கும் போறாங்க, ஒரு சலாம் சொல்றதுக்கு கொழும்பு வரைக்கும் ஓடணும் பாய். மனுஷன் கண்ட அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த பாசத்தோட அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் நீங்க சலாம் சொல்ற ஸ்டைல் அவன் தான் பேச்சை ஸ்டார்ட் பண்ணுவான். நீங்க சொல்லி பாருங்க, நீங்க சலாத்த கருணையோட சொல்லுங்க, வலைக்கும் சலான்ட்டு அவன் பார்ப்பான், இன்னும் நல்ல மனுஷனா இருக்கேன். அவன் கேட்பான், எங்க போறீங்க நீங்க, யாரு மதிக்கலையா அவங்கள, இல்ல நானும் காத்தா குடிதான், நானும் காத்தா இன்னாரம் இப்படி சொம்மாரிங்க எடுத்த போல பேச்சு அதிசல பெருகுது, அப்படி எனக்கு போறல நல்ல விசாரிங்க, இப்படி இருக்கிறீங்க சோமாரிங்களா, இப்படி உங்களோட ஊர் பிரச்சனை எல்லாம் அப்படி என்று கேட்டுட்டு போய் இப்ப என்ன செய்றீங்க தொழில், அப்படி என்று போட்டுக்கு போய் சப்ஜெக்ட் கிட்ட வரணும். எந்த சப்ஜெக்ட் வரணும், அவனுக்கிட்ட என்ன தவறு இருக்குது சுட்டி காட்ட, என்ன நிலவை நாங்க சொல்ல வேண்டும், அவரு பின்பற்ற, நன்மையை எவ்வளவு தீமையை தவிர்க்க, ரெண்டையும் பார்க்கணும். இப்ப பாப்போம், நம்ம ஆளை பார்த்தா தெரியுது, லோருக்கு வாங்க வரையும் அசரு இசாக்கு வாங்க வரைஞ்சிட்டு சாப்பாட்டுக்கு நிப்பான், நம்ம மட்டும்தான் தொழுவோம், அவர் சொல்லல வச்சுக்கிறது, இவர் தொழுகிறார் இல்ல அப்படியா வச்சுக்கிறது. வச்சுக்கிட்டு எடுத்தா போல தொழுகை எப்படி கொடுக்கிறது, எப்படி பேச்சை ஸ்டார்ட் பண்றது. முதல்ல நீங்க உங்களை கவர்றதுக்கு முதல்ல புன்முறுவலை சொன்னேன், ரெண்டாவது சலாம் சொன்னேன். இந்த ரெண்டுமே உங்களை கவரும், நீங்க பேசினா கேட்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுத்தும். மூன்றாவது நீங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுங்க. கிஃப்ட் என்ன, மோதிரத்தை கலட்டி கொடுக்க சொன்னா ஒரு ரூபாட டொஃபி ஒன்றை கொடுங்க, குறைந்த ஒரு டொஃபி கொடுங்க. பஸ்ஸில் சாப்பிட்டு அப்படி ஏறக்கல ஒரு டொஃபி கொடுங்க, முடியாது. அந்த டொஃபியை வேண்டி எடுத்து அவனால உங்களை நிராகரிக்க முடியாது. நீங்க வேணும்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போங்க, சேனல் பண்ற சனலிங் சென்டருக்கு போங்க, நீங்க போய் வெயிட் பண்ணி டாக்டரை பாக்குறது வெயிட் பண்ணி உங்களுக்கு ஒருத்தர் ஒரு டொஃபி தந்துட்டான்னு வச்சுக்கொள்ளுங்க, பக்கத்து சீட்ல டொஃபி ஒன்று சாப்பிடுங்க, இல்ல வேணாம் இல்ல சாப்பிடுங்க பிரச்சனை இல்லை. ஒரு டொஃபியை வேண்டி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, நீங்க போய் டாக்டரை பார்த்துட்டீங்க, நீங்க இப்ப வீட்டுக்கு போறீங்க, சும்மா போவீங்களா? என்ன செய்வோம் தெரியுமா, நம்ம டேப்லெட் எல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த டொஃபியில் அந்த ஆளை தேடுவோம். ஏன் தரோம், சொல்லிட்டு போகணும். ஒரு டொஃபி ஒரு வாட டொஃபி தான் தந்தான், சொல்லிட்டு போகாட்டி நம்ம மனுஷனே இல்லைங்கிறது நமக்கு விளங்குது. நடந்திருக்கிறா இல்லையா உங்களோட வாழ்க்கையில, ஒரு டொஃபி தந்ததுக்காக வேண்டி அந்த கவிதையில் அப்படி ஆளை தேடுவோம். அண்ணா இருப்பாரு, அவன் வார அஸ்ஸலாமு அலைக்கும், அவன் வேலைக்கு இஸ்லாம் போயிட்டு வாங்க. இந்த நன்றி உணர்வை கொண்டு வந்தது ஒரு ரூபா காசு தான். ஹதியாக்கள் அவ்வளவுக்கு இதானது, பலமானது. ஹதியாக்கள் அவ்வளவு பலமானது. அப்ப நீங்க பேச்ச தொடங்குறதுக்கு குறைந்த வருஷம் ஒரு டொஃபி, ஒரு சாக்லேட்டு, ஒரு புத்தகம், நம்மகிட்ட வசதியை பொறுத்து ஒரு சீடி,
மனிதன் நிலைமை என்ன தெரியுமா? அன்பளிப்பாக ஒன்று கிடைச்சிட்டேன்னு சொன்னா அதை பார்க்கணும் அப்படிங்கிற அவதி இருக்கும். இப்ப நம்ம தௌஹீத் பிரச்சாரம் பண்றோம். இந்த தௌஹீத் பிரச்சாரம் போய் சேராத பகுதிகள் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் இன்னொரு பிரச்சாரம் போய் சேர்ந்திருக்கும். என்ன பிரச்சாரம்? வஹாபிகள், இவர்கள் மார்க்கத்தில் குறைக்கக்கூடியவர்கள், புதுமையானவர்கள், இமாம்களை மதிக்காதவர்கள், மகான்களை திட்டக்கூடியவர்கள், இப்படி நம்மளை பற்றி ஒரு பேட் கேரக்டர் அங்க போகப்பட்டிருக்குது. அதனால நம்மளை பார்க்கவே பிடிக்காதவனுக்கு இவன் வந்து உங்க தவா சென்டர்ல வந்து ஒரு சீடி தாங்க பார்ப்போம் கேட்பானா? ஜென்மத்துல நடக்குமா? நடக்காது, கேட்க மாட்டான். உங்களோட பயானுக்கு வந்து இருப்பானா? இருக்க மாட்டான். எப்போதாவது உங்களுடைய பேச்சை அவன் கேட்டான்னு சொன்னா, என்ன வரிக்கு வரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை பின்பற்றணும், நபி வழி எங்க, குர்ஆனை பின்பற்றணும். இவனை தானே போய் குர்ஆனை பின்பற்றாதவன், நபியை பின்பற்றாதவன், மகான்களை மதிக்கலான்னு சொல்றான். யோசிப்பானா இல்லையா? எப்போது கேட்டா யோசிப்பான். கேட்கறதுக்கான வழி யாரு சமைக்கணும்? நம்ம சமைக்கணும். மனிதர்கள் இடத்துல ஒரு உளவியல் பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? அவனா வேண்டி பார்க்காத ஒரு நிலையில யாராவது கொடுத்து அதை பார்க்கணும் அப்படி என்கிற ஒரு நிர்பந்தம் மனுஷனுக்கு வரும். நீங்க ஒரு மையத்துட்டு போறீங்க, ஒரு வருத்தக்காரனை பார்க்க போறீங்க, ஒரு குடி பூந்த வீட்டுக்கு போக போறீங்க, ஒருத்தனை சந்திக்க போறீங்க. என்ன நம்ம என்ன எடுத்துட்டு போவோம்? கேக் 1 கிலோ, வாழைப்பழம் 1 சீப்பு வேண்டி போவோம். நம்ம ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 400-500 ரூபா போகும். ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு சீடியையும் அதோட சேர்த்து வை. ஒரு சீடி கிஃப்ட் கொடுக்கிற நேரம் எப்போதுமே வந்து நீங்க கொடுக்கிற பொருள் சின்னதா இருந்தாலும் அதை ஒரு பொறுமதியோடு கொண்டு போய் ஒப்படைக்கணும். அதுதான் அவரை கண்ணியப்படுத்துறதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிய அரசர்களுக்கு கடிதத்தை எழுதுறாங்க, உடனே கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க. போனால் திரும்பி வருவேன் என்ற நம்பிக்கையை மறந்து, இந்த உலகத்தை மறந்து மறுமையை நேசிக்கக்கூடியவர் ரெடியாகுங்க. 7 அரசர்களுக்கு கடிதம் எழுதி கொண்டு வரதுக்கு யாரு தயார் அப்படின்னாங்க. சஹாபாக்கள் கையை, நான் போறேன் யாருல்லா, திரும்பி வருவேன் என்கிற ஆசையை நிற்கிறேன், நான் போறேன். ஏன்னா சொன்ன வெட்டி போட்டுருவான். அவனு தயாராயிட்டாங்க. தயாராகி கடிதத்தை கொண்டு போறதுக்கு தயாரானது சஹாபாக்கள் யார் சொல்லா? அந்நிய அரசர்களுக்கு தூது கொண்டு போகக்கூடியவர்கள். இந்த ஆடையோட எல்லாம் போனா எடுபடாது. அப்படி ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. ஒரு மன்னர் சபைக்கு ஒரு தூது போறண்டா, இன்னொரு நாட்டில இருந்து ஒரு தூது போறண்டா, பிச்சைக்காரனை போல இந்தாங்க எங்க நாட்டு ஜனாதிபதி தந்துட்டு கொடுத்தா, என்னன்னா பிச்சைக்காரன் ரோட்டால வந்தீங்க நீ அப்படின்றோம். ஒரு நாட்டு தூதுவர் போறா அந்த கெட்டாப்புல அப்படியே போகணும். இப்ப கூட இருக்குதா இல்லையா? சஹாபாக்கள் இப்படி எல்லாம் போக முடியாது. ஒரு வேட்டியை கழுத்துல கட்டிக்கிட்டு இவங்க போய் தூது கொடுக்கிறதா? யார் சொல்லா? பொறுமதியான ஆடை அணியணும், ரொம்ப பொறுமதியான ஆடை. அந்த பஞ்ச காலத்திலேயே பற்றாக்குறையான பொருளாதார சிக்கல் உள்ள அந்த நாட்டிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்தரமான ஆடை 7 வாங்கி அந்த 7 பேருக்கு அணிந்து கொண்டு போச்சுனாங்களே. நாங்க கொண்டு போகக்கூடிய அந்த தாவாவை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம கூட நல்லா உடுத்திருக்கணும். அதை அனுமதிச்சது இஸ்லாம். நீங்க ஒரு சீடியை சும்மா அப்படியே பேப்பர்ல எல்லாரும் சீடி பாருங்க அப்படின்னு கொடுக்குறது, அப்படியே வேட்டி போடுவான். இந்த காகம் பெறாம மரத்துல கட்டி தூக்குறதுக்கு நல்லவன் நினைச்சுக்குவான். அந்த சீடி ஒரு நல்ல கவர்ல வச்சு, அது ஒரு பிரவுன் பேக்ல வச்சு அழகா அப்படியே ஒட்டி வேணுமெண்டா ஒரு ரிபன் அதுல கட்டி ஒரு கிஃப்டா ஒரு அழகான ஒரு பார்சலா அதை செஞ்சு அதுல ஒரு புத்தகத்தை வச்சு, எப்பவுமே கொடுக்குற சின்ன கிஃப்ட் கொடுக்குற பேனைக்கு போட்டிருப்பான பொட்டி, அந்த பொட்டிக்கு 150 ரூபா செலவழிச்சிருப்பான். பேனை 25 ரூபாய் இருக்கு. கிஃப்ட் கொடுக்குற பேனை பாருங்க, அந்த பொட்டியை செஞ்சிருப்பான். சுபான்லா ஒரு 125 ரூபாய் பொறும் அந்த பொட்டிக்கு. பேனைக்கு ஒரு 25 ரூபாய் தான் பொறும். ஏன் அது? அதான் மனிதர்களுடைய ஒரு ஒரு உளவியல் பிரச்சனை. அதான் ஒரு பொருளை கண்ணியப்படுத்துறத அந்த பொருளை அப்படி கிஃப்டா ஏற்றுக்கொள்ற மாதிரி கொடுக்கணும். அப்ப நீங்க கிஃப்டா கொடுக்குற புத்தகங்களை, சீடிக்களை ஒரு அழகான பொதி செஞ்சு இதை அன்பளிப்பா வச்சுக்கணும். கொடுத்து பாருங்க, பணிவோட அன்பளிப்பா வச்சுக்கலுங்க. நல்ல ஒரு ஸ்பீச் ஒன்று இதில் இருக்குது, வச்சுக்கணும். கொடுத்து பாருங்க. எப்ப இவன் போவான் இதை உடைச்சு பார்க்கறதுக்கு அப்படிங்கிற நினைப்பு இருக்கு. என்ன இருக்குதோ ஏது இருக்குதோ பொட்டியை தந்தா நல்லா தான் இருந்துச்சு, பூவெல்லாம் வச்சு அதை பார்க்கணும். போறானு இல்லையே, கழிச்சுதான் இருக்கானு. அங்க போக கேட்டாடி விட்டு பாய் ஓடி வந்து அது பிச்சு என்னடா ஓட்டி பார்க்கணுமா இல்லையா? அவனு பார்ப்பான்.
பேச விட்டு பார்த்து பிடிச்சிட்டு இல்லையா நம்மகிட்ட பரா கோல் இன்னொரு 4 CD அனுப்புங்களேன் அப்படியம்மா. தாவாவில் அன்பளிப்பு ஒரு பெரிய ஒரு அமைப்பா இருக்கும். நான் கொழும்புல இருந்து பேர்வெளிக்கு பயானுக்கு போயிட்டு இருக்கேன் பஸ்ல. பக்கத்துல இந்த பலூன் வித்துக்கிட்டு ஒருத்தர் ஏறாரு. பலூன் விற்கிறவர் ஏறாரு. பார்த்தா முஸ்லீம் விளங்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் இஸ்லாம். பக்கத்து சீட்டில் அப்படி இருக்கிறார். எப்படி பேச்சை ஸ்டார்ட் பண்றது அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவரா கேட்டாரு, இந்த காலி, நான் காலி என்ன காலி பஸ்ல தான் போயிட்டு இருக்கேன் இடையில இறங்குறதுக்கு பேர்வெல்ல. அவர் கேட்கிறாரு இடையில, இந்த காலியில் இன்னைக்கு கந்தூரியம் நடக்குதோ? ஆஹா, கந்தூரி பாட்டியா நீ? இருடா வார. நான் காலி இல்ல, நான் பேர்வேலைக்கு போறேன். தெரியல என்னமோ தெரியும். கந்தூரி எல்லாம் ஹராம். என்ன கந்தூரியா பார்த்து என்னைட்ட விசாரிக்கன்னு சொன்னா ஓல்பி போய் பின்னுக்கு இருந்துருவான். தெரியல, நான் காலிக்கு போகல, நான் காலியும் இல்லை, நான் பேர்வேலைக்கு போறேன் அப்படின்ட்டு இந்த பேக்கில் இருந்து ஒரு புத்தகத்தை ஒன்று எடுத்தேன். நல்ல பொறுமதியான ஒரு 120 ரூபா பொறுமதியான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை கொடுத்தேன். என்ன, உங்களுக்கு தான் கிஃப்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு, உங்களுக்கு தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் நான் சொல்றத கேட்டாகணுமே. அந்த புத்தகத்தை வேண்டி அப்படியே விலையை பார்த்து அப்படியே வச்சு பேக்கில் வச்சுட்டு, தம்பி எந்த ஊரு, சும்மா அவர் செல்லு என்னமாலும் செல்லு ஏற்றுக்கொள்றதுக்கு அப்படின்ற நிலை அவரு அப்படின்ட்டு வந்து நின்றாரு. அதுக்கப்புறம் கந்தூரியை பற்றி விலாவாரியா எடுத்து சொன்னா, சரிதானே சரிதானே, இல்லாதவனுக்கு அன்னதானம் கொடுக்குறதானே இஸ்லாம் சொல்லி இருக்குது. உள்ளவனுக்கிட்ட எல்லாம் நீ அஞ்சு தான் ஆக்கி கொட்டி மரம் எல்லாருக்கும் கூட என்ன அன்னதானம்டாது? உங்கள்கிட்ட தான் வேண்டி ஆக்கி போட்டு உங்கள்கிட்ட தான் தானே வீட்டில் ஆக்க தெரியாது உனக்கு. நீ இல்லாதவனா திங்க, அவன் பெரிய பெரிய லட்சாதிபதி தான் கொடுக்கான், திங்கிறதும் அவன் தான். அப்ப இது அன்னதானமா? இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதானே ரொம்ப மட்டத்தனமான வேலையை செஞ்சுட்டீங்க, உனக்கு விளங்குறது இல்லையா இந்த பள்ளிக்காரங்களுக்கு அப்படின்னு கேட்கிறார் அவர். அப்ப அவனை கேட்க வச்சது என்ன தெரியுமா? அந்த புத்தகம் தான். நாங்க ஒரு அன்பை ஒட்டோவி கொடுத்தாலும் சரி கேட்டே ஆகுவார் அவர். ஏன், நம்மள்ட்ட ஒரு கவர்ச்சி வந்து நாம சொல்றதை கேட்கணும். பாப்பா சொன்னா என்ன இருந்தாலும் கேட்கறோமே, என்னது அவர்ல இருக்கிற அந்த கவர்ச்சி, அவர் சொன்னா கேட்டே ஆகணும். அந்த நிலையை நீங்க உருவாக்கி கொண்டீங்கன்னு சொன்னா அடுத்தது உங்களால தவா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்ப பிரச்சாரம் பண்றதுங்கிறது மேடை பிரச்சாரமா இருந்தாலும் சரி, ஒருத்தர்கிட்ட தனியா பேசுறதா இருந்தாலும் சரி, முதல்ல அவர் நம்ம ஆள் ஆக்கும், என்ற ஆள் அப்படின்ற ஆக்கும். சிரிச்சு சலாம் சொல்லி கிஃப்ட கொடுத்து, கிஃப்ட் கொடுக்க முடியுமா தான் கொடுக்க, இல்லாட்டி சலாமே போதும். பேச்சு எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணணும். அவர் நலம் விசாரிக்கணும். நம்ம அவர் நலம் விசாரிச்சு, அதாவது அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா விளங்கும் நம்மளை இவர் அக்கறையா இருக்கிறாரு. ஊர் நிலைமையில எப்படி, நல்லா இருக்கிறீங்களா, தொழில் எல்லாம் எப்படி, ஊர்ல இப்ப பிரச்சனை இல்லையா, நீங்க எத்தனை பிள்ளை, கல்யாணம் முடிச்சிட்டீங்களா, பிள்ளை குட்டியெல்லாம் வைக்கா? 2 பிள்ளை. மாஷா அல்லாஹ். என்ன பிள்ளை? மாஷா அல்லாஹ். என்ன சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். அப்படிதான் பேர் கேட்கிற பிள்ளைய பேர் என்னமா? பாத்திமா. அழகான பேரு. நேரத்தோட ஆயிச்சாண்டதையும் அழகானன்றுவோம். மறு பார்த்து அழகானது என்ன சொன்னா அழகானது, யார்தான் சந்தோஷம் அவனுக்கு, அவனை கவர்ந்து இருக்க அப்படித்தான் சொல்லுவான். பேர் என்ன? அபூபக்கர். மாஷா அல்லாஹ், அழகான பேரு, சஹாபிய பேர் வச்சு. சுப்ஹானல்லாஹ். இதுதானே கவர்ச்சி. அவனை விசாரி முதல்ல. அப்ப அவன் நம்ம ஆள் ஆகுவான். அவரை பத்தி விசாரிச்சா நம்ம ஆள் ஆகும். இப்ப அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாயிடும். என்ன, இவ்வளவு தூரம் தோண்டி தோண்டி நம்மளை விசாரிக்க, நம்ம கேட்க கூடாதா இந்த ஆளை பத்தி? நீங்க எங்க, நான் காப்பாடு என்ன செய்றீங்க? நான் பள்ளியில தாவா செஞ்சீங்க, இல்லை நான் வியாபாரம் செஞ்சிட்டீங்க கேட்டோம். அதோட நான் பயான் செடிகள், நான் நல்ல பயான் செடியெல்லாம் பாருங்க. இப்ப நாட்டில் நடக்கிறானே, அது அப்படித்தான் தொடங்குறது. நாட்டில் நடக்கிறது எத்தனை மக்கள் சுபாவம் தான். நம்ம முஸ்லீம்கள் என்று சொல்றத சும்மா பேர் தாங்க வச்சு வாங்க, பஸ்ல தொழுறாங்க இல்லையே, இப்படி கொண்டு போகலாமா இல்லையா? அந்த பேச்சு கொடுத்துக்கிட்ட மனுஷன்னா மற என்ன சப்ஜெக்ட் பேசலாமோ அந்த சப்ஜெக்டுக்குள்ள வந்துடலாம். அப்ப சிலருக்கு இருக்கிற பிரச்சனை என்னண்டா, தவாவை எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது தெரியாத ஒரு பிரச்சனை. அடுத்தது பாருங்க, எப்போதுமே நாங்க பேசுற நேரத்துல அடுத்தவன் இருக்கிற குறைய அப்படியே எடுத்து தாக்கி பேசக்கூடாது. இதுக்கு அழகான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாசின் சூராவில் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா, وَضَرِبْ لَهُمْ مَثَلًا أَصْحَابَ الْقَرْيَةِ إِذْ جَاءَهَا الْمُرْسَلُونَ அப்படி ஆரம்பிக்கும்.
நபியே இந்த மக்களுக்கு ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவத்தை எடுத்து வை அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொல்றான். ஒரு ஊருக்கு 2 ரசூல்மார்களை நாங்கள் அனுப்பினோம், 2 பேரையும் பொய்ப்பித்தாங்க. 3வது ஆள அனுப்பினோம், அவரையும் பொய்ப்பித்தாங்க. லனர்ஜுமன்னக்கும், நீங்க பிரச்சாரத்தை நிப்பாட்டவில்லை, கல்லால் அடிப்ப வந்தாங்க, அடிக்கவும் செய்தாங்க. இந்த 3 ரசூல்மார்களையும் அவங்க கொல்ற நேரத்தில் தான் ஊரின் எல்லைப்புறத்தில் இருந்து ஒருவர் ஓடி வாரார். ஊரின் எல்லையில இருந்து ஒருத்தர் ஓடி வர பாமரமாக. இது வரைக்கும் அவர் மறைச்சி இருந்தார் மார்க்கத்தை. ரசூல்மார்கள் 3 பேர் கொல்லப்படுறாங்கன்னு அவரால் முடியல, ஓடி வாரார். ஓடி வந்து அந்த மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்றாரு. அடிச்சுக்கிட்டு காட்டு மிராண்டிகளாக இருந்தவங்கள்ட்ட அவர் பிரச்சாரம் பண்றாரு. இந்த பிரச்சாரத்தை அப்படியே தேர்ந்தெடுத்து அல்லாஹ் குர்ஆன் வஹி மூலமாக ரசூலுல்லாஹ்க்கு அறிவிச்சு இதை சொல்லுங்க அந்த மக்களுக்குங்கிறான். இது மட்டுமா நடந்திருக்கு உலகத்துல? எத்தனை ரசூல்மார்கள் வந்தாங்க, எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணாங்க, எத்தனையோ மக்கள் அதுக்கு துணையா இருந்திருப்பாங்க, எவ்வளவு எதிரிகள் இருந்திருப்பாங்க, எவ்வளவு சம்பவங்கள் நடந்து எல்லாத்தையும் நமக்கு சொல்லல அல்லாஹ். இதுல தேர்ந்தெடுத்து இதெல்லாம் உங்களுக்கு பிரயோசனம், இதுல எல்லாம் படிப்பினை இருக்குது, இதுதான் தாவா, இதுதான் சரியான முறைங்கிறதுக்காக அல்லாஹ் ஒரு சில சம்பவங்களை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த மனிதன் வந்து பேசின பேச்ச ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றான். இது ஒரு பெரிய ஒரு நபி பேசின பேச்சை சொல்லல, ஒரு பெரிய ஒரு மகான் பேசின பேச்சை சொல்லல, அல்லாஹ்வுடைய வஹிவார ஒரு பெரியாருடைய பேச்சை இங்க சொல்லல. ஒரு பாமர மகன் அந்த 3 ரசூல்மார்களும் கொல்லப்படும் வரை மார்க்கத்தை சொல்ல முடியாத பயந்து இருந்த அந்த ஒரு பாமர மகன் மக்களிடத்தில் எப்படி பேசினார் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அவர் வந்து என்ன பேசினாரு பாருங்க. சொல்றாரு, கால யா கௌமி இத்தபிஉல் முர்சலீன். என்ன சொன்னான் முதல்ல வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, என்னுடைய கூட்டத்தினரே ரசூல்மார்களை பின்பற்றுங்களேங்கிறாங்க. பின்பற்றுங்களேன் அப்படியே முறைச்சாங்க. பின் அடிச்சுக்கிட்டு நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை போய் பின்பற்ற சொல்றான். நீ எவ்வளவு கோபம் பெறும் அவனுக்கு. அப்படியே திரும்பி பார்க்கறாங்க. உடனே அவனுக்கு படுற மாதிரி ஒரு ஆதாரத்தை தூக்கி வைக்காங்க. இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரா. 2வது அவர் என்ன எடுத்து வச்சா தெரியுமா? திரும்ப அப்படியே ஒரு ஆதாரம் தூக்கி வைக்கிறாங்க. இவங்க சொல்றதுக்கு ஹக்குங்கிறதுக்கான ஒரு ஆதாரம். மனிதனுக்கு படுற மாதிரி எப்பவுமே நம்ம பிரச்சாரம் பண்ணணும், அவனுக்கு படுற மாதிரி பிரச்சாரம் பண்ணணும். என்ன சொல்றாங்க? உங்கள்ட்ட ஒரு கூலியும் கேட்காம இருக்குன்னு சொல்றாங்களே, இது போலதான் ஹக்குங்கிறதுக்கு. ஒரு மனிதன் ஒரு முயற்சி செய்யறா, வேறு நோக்கம் இருந்திருந்தா அதுல ஒரு சம்பாத்தியம் நடந்துடும். பதவிக்காக பிரச்சாரம் பண்ணனா, இல்ல பயம் பண்ணி 3 மணி நேரம் பயம் பண்ணிக்க எடுங்க ஆளுக்கு 50 ரூபான்னு சொன்னானா, காசு கேட்டானா, இல்ல ஏதாவது ஆட்சியை தாழ்ந்து கேட்டானா, உங்கள்கிட்ட பெண்களை தாழ்ந்து கேட்டானா, மாசம் மாசம் சந்தா பெறணும் வேண்டானா, இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரா. அவ கூலி கேட்காம காசு இல்லாம மார்க்கம் சொல்றானே, அதே விலங்கில் அவங்களுக்கு ஹக்குன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் தூக்கி வச்சுட்டாங்க. காசு இல்லாம மார்க்கம் சொல்றான். அப்ப இவ காசிக்காக ஒருத்தன் மார்க்கம் சொல்றான் தான் மக்களை திருப்தி படுத்துறோம் அவனுடைய நோக்கமா இருக்கு. ஒரு ஆதாரம் தூக்கி வைக்கிறான். எவன் காசிக்கு அடிமையாகிறானோ அவன் அந்த காசி நிக்காத மாதிரி தான் அவனுடைய பிரச்சாரம் இருக்கும். அவன் பள்ளியில நடந்துகிட்டு இருக்கிறேன். சாதி மதுஹப் சட்டம் என்ன? மையத்தை கொண்டு போவது மௌனமா கொண்டு போகணுங்கிறான் சாதி மதுஹப் சட்டம். இலங்கை எந்த மദ്രസா பலாயாவில் போயினாலும் அல்ல அதுக்கார நவவியான கிதாபில் பாபு மாயக்கூலுல் மாஷிமால் ஜனாசா என்ற தலைப்பில் மையத்தை கொண்டு போற நேரம் மௌனமா போகணுங்கிறதான் சாதி மதுஹப் தீர்ப்பா இருக்கும். எல்லா மദ്രസാக்களையும் அதான் சட்டம். ஆனா ஒரு பள்ளி அவெல்லாம் ஓதி முடிச்சுட்டு மையத்தை கொண்டு போகும்போது மௌனமா போகணும் படிச்சு 8 வருஷம் சர்டிபிகேட் வேண்டிட்டு பள்ளிக்கு வாரது. இங்க என்னப்பா கலாச்சாரம்? போவாங்க அப்படின்னா செல்லு அதையே சொல்லிட்டு போவார். சம்பளம் தரணும், என்ன சொன்னாலும் கொடுக்க. காசிக்காக மார்க்கம் சொல்றான், ஹக்க சொல்ல மாட்டான். இவன் தான் காசிக்கு மார்க்கம் சொல்லலையே, அப்ப என்ன எதிர்பார்ப்பு அவனுக்கு? மறுமதான அவனுடைய நம்பிக்கை. பொய்ய சொல்வானா? உங்கள்கிட்ட என்னத்தை அவன் கேட்டான், பின்பற்றுங்களேன்னு படுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்ப நம்முடைய தாவாவுல அடுத்தவன் புரியுற மாதிரி தெளிவுபடுத்துற தன்மை நம்ம கிட்ட இருக்கணும், தெளிவுபடுத்தணும். இப்ப நீங்க எதுக்குறீங்களே, என்னத்துக்காக என்ன சொன்னாங்கிறதுக்காக புதிய பைபிளை கொண்டு வந்துட்டேன்னா வேற ஏதாச்சும் குர்ஆன் அவன் சொல்றவங்க குர்ஆன்ல இருக்கா இல்லையான்னு பாருங்களேன். உங்க மௌலிமார்ட்ட கேளுங்களேன். என்னத்துக்காக எதுக்குற நம்ம சிந்திச்சு பாருங்க.
இப்படி பேசலாமா இல்லையா? அதை சொல்லிட்டாங்க. ரெண்டாவதாக அவர் என்ன எடுத்து வைக்கிறாருன்னு சொன்னா, அப்பவுமே எடுத்தாங்க, அடிக்க பார்த்தாங்க. அடுத்தது என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒமாலியல்லா அபுதுல்லதி ஃபதரனி வைலஹி துர்ஜஊன் என்கிறார். இப்ப வந்தவர் அல்லாஹ்வை வணங்குறவர், பிரச்சாரம் பண்ண வந்தவர் அல்லாஹ்வை வணங்குறவர். எதிர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யாரு? அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை மகான்கள் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குறவர் தான் எதுக்கு இருக்கிறாங்க. விளங்கிட்டா? அது தெளிவா விளங்கிறோம். என்ன சொன்னா, இதே வசனத்தில் அவங்க சொல்றாங்க, உமா அன்ஸல ரஹ்மானு மின் ஷைஇன் இன் அன்தும் இல்லா தக்ஸிபூன்ங்கறாங்க. அந்த ரசூல்மார்களை பார்த்து சொல்றாங்க, ரஹ்மான் உங்களுக்கு ஒன்றையும் அருள் இல்ல, நீங்க பொய் சொல்றீங்கன்னாங்க. அப்ப ரஹ்மான் நம்பி இருக்காங்க, அவங்க அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாங்க. அல்லாஹ்வை நம்பி மகான்கள் மூலமா அல்லாஹ் கிட்ட கேட்டவங்க அவங்க. அவங்கள்ட்ட அல்லாஹ் கிட்ட மட்டும் கேட்கணும்ங்கிறவர் வந்து என்ன சொல்றா தெரியுமா? ஒமாலி அல்லா அபுதுல்லதி ஃபதரனி, என்ன படைச்ச அல்லாஹ்வை நான் ஏன் வணங்காம இருக்கணும் அங்கிறார். அவர் வணங்குறவர் தான் சொல்றாரு, என்ன படைச்ச அல்லாஹ்வை நான் ஏன் வணங்காம வைக்கணும் சொல்லுங்க வாங்கலா என்கிறார். இப்ப பாருங்க அந்த மெதட்டை பாருங்க, தௌவாச்சேரி மெதட்டை. அல்லாஹ்வை வணங்காத ஒருத்தனுக்கிட்ட போய் உன்னை படைச்ச அல்லாஹ்வை நீ ஏன்டா வணங்காம இருக்கிற அப்படின்டா, நீ போடா உன்ட வேலையை பார்த்துக்குமா. அவன் தவற தனக்கு வச்சுக்கிட்டு என்ன படைச்ச இறைவனை நான் ஏன் வணங்காம இருக்கணும், வைலஹி துர்ஜஊன், அந்த அல்லாஹ் கிட்ட தானப்ப நீங்களும் வர போறீங்கிறாங்க. அந்த அல்லாஹ் கிட்ட நீங்களும் நாளை மறுமையில வர போறீங்க, அந்த அல்லாஹ்வை நான் ஏன் வணங்காம வைக்கணும்ங்கிறாங்க. போயிட்டு பாருங்க. அடுத்தது அவர் என்ன சொல்றான்னு சொன்னா, அத்தஹது மின் தூனிஹி ஆலிஹா, அந்த அல்லாஹ்வை விட்டுட்டு நம்ம வேற கடவுள் எடுக்கிற நியாயமா? வட்டி கொடுக்கிறவன்கிட்ட போய் வட்டி கொடுத்தா நரகத்துக்கு போயிட்டு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் எவ்வளவோ அருள்களை நான் செஞ்சிக்க, வட்டியை தவறன்னு சொல்லிக்க, நான் வட்டி கொடுத்தா எனக்கு என்ன ஒரு தண்டனையை தரும் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சிந்திச்சு பாருங்க, அவனுக்கு படுமா இல்லையா? அவன் செய்த குற்றத்தை அவன் செய்ததான் பேச்சை கொண்டு போறாரு பாருங்க. அத்தஹது மின் தூனிஹி ஆலிஹா, அந்த அல்லாஹ் என்ன படைச்சு அல்லாஹ் விட்டுட்டு நம்ம வேற கடவுளை எடுக்கிறது நியாயமா அப்படி என்று கேட்டுட்டு தொடர்ந்து சொல்றாரு, இன்னி இதன் லஃபி வலாலி முபீன், அப்படித்தான் எடுத்தேன்னு சொன்னா அல்லாஹ் விட்டுட்டு வேற கடவுளை எடுத்தேன்னு என்ன போல ஒரு வழிகேட இருப்பானாங்கிறாரு. என்ன போல ஒரு பாவி இருப்பானா அப்படின்னு பேசும். அப்ப பேசுற நேரத்துல தவற எல்லாம் நாம செய்யற மாதிரி எடுத்து பேசி அப்படி பேசணும். நாங்க பாருங்க, இந்த வட்டி கொடுக்கல் வாங்கலை நான் செய்தால், இந்த விபச்சாரத்திலே நான் ஈடுபடுவனாக இருந்தால் என்னை அல்லாஹ் நரகத்துல போய் தண்டிக்க மாட்டானா, சிந்திச்சு பாருங்க அப்படின்னு கேட்டதான் கேட்டுட்டு போவோம். அப்படியா, நீங்கள் எல்லாம் விபச்சாரம் செய்வீர்களாக இருந்தால் உங்களை எல்லாம் அல்லாஹ் நரகத்தில் போட்டு தண்டிப்பான் அப்படின்னா என்ன கூப்பிட்டு வச்சு ஏசுவாய்வன்றுவீங்க. அதே நேரத்தில் நன்மையை சொல்லி சொர்க்கத்தை சொல்றேன் உங்களோட டச் பண்ணிடும். நீங்கள் எல்லாம் இப்ப அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்கறதுக்கு ஒன்று கூடிக்கிறீங்க, இதுக்கு தான் சகோதரர் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குறான், ஐசி வச்ச மாதிரி இருக்கும். நல்லா பேசுறீங்க நம்மளுக்கு. இதுதான் தௌவா. தௌவாங்கிற அவனுக்கு குற்றத்தை உணர்த்தணும், அவ்வளவுதான். அதுக்கு நம்ம இப்படி பேசிட்டே போகலாம். இப்படி தொடர்ந்து இந்த தௌவாவுடைய அணிகலன்களாக நம்ம கிட்ட இருக்க வேண்டிய சில பண்புகளை வந்து நான் பேசிட்டு போகலாம். நேரம் போகுது. இன்ஷா அல்லாஹ் இதோடு முடித்துக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ்